இப்பொழுது நம் மத்தியிலே தேவனுடைய வார்த்தை கொடுக்க வேண்டி வந்திருக்கிற அருமையான பாஸ்டர் ஸ்டீஃபன் தேவகுமார் அவர்கள் என்னுடைய ஆசிரியராக இருந்தார். நான் அவருடைய மாணவன். அல்லேலூயா. பாஸ்டர் ஸ்டீஃபன் தேவகுமார் அவர்களும் அவரோட கூட பாஸ்டர் ஜேம்ஸ் பால்ராஜ் ராயபுரம் மாரநாதா சர்ச் அவரும் ஆசிரியராக மாரநாதா விதா கல்லூரியில் இருந்தார்கள். அவரிடத்தில் கீழாக உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தை கற்றுக்கொண்டு இன்றைக்கே கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருக்கிறேன். அது மாத்திரமில்லை, நீண்ட நாட்களாக எங்களோட நல்ல ஒரு ஐக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார். வட சென்னை ஊழிய நல்ல ஐக்கியத்தினுடைய அறங்காவலராக அவர் இருக்கிறார். மூத்த ஊழியர், சத்தியத்தை ஆழமாக போதிக்கக்கூடிய கிருபை பெற்றவர், வேத களஞ்சியம் என்று சொல்லலாம். மிக ஆழமாக கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கக்கூடியவர். அவருக்கு இங்கே சென்னையில் சபை இருப்பது மாத்திரமில்லாமல் அவர் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் உலகத்தின் பல நாடுகளில் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்து வருகிற ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தேவ ஊழியர். உண்மையாகவே அவர் பல இடங்களில் போய் ஊழியர் செய்கிறதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்குது. காரணம், அவருடைய சரீரத்தில் பலவீனம் உண்டு. பல ஆப்ரேஷன் அவர் கடந்து வந்திருக்கிறார். அந்த சூழ்நிலையிலும் அந்த பலவீனத்து மத்தியிலையும் லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் பிரயாணம் பண்ணி கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார். ஒவ்வொரு முறையும் நாங்கள் விசாரிக்கும் பொழுது எங்கேயாவது ஒரு ஊரில் எங்கேயாவது வெளிநாட்டில் கர்த்தருடைய வார்த்தையை அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் கேள்விப்படுவோம். ஆகவே அப்படி எப்படி தான் இவர் போகிறாருன்னு தெரியலையே, எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. உண்மையாகவே ஆண்டவருடைய கிருபை. அல்லேலூயா. கர்த்தருக்கு நல்ல கிருபையை கொடுத்து உலகத்தின் பல நாடுகளிலையும் பல பல சபைகளுக்கு சென்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு வருகிற அருமையான கர்த்தருடைய தாசன். நெருக்கமான ஊழியங்கள் உண்டு. அவருக்கு கீழாக 30க்கு மேலான கிளை சபைகள் உண்டு. ஒரு மூத்த போதகர், மூத்த ஊழியர். அவர் நம்ம மத்தியில் வருவது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை போது வந்திருந்தார். அதுபோல் நம்முடைய பழைய ஆலயத்திலையும் வந்து பிரசங்கித்திருக்கிறார். நான் முந்தி ஒரு முறை ஹாஸ்பிட்டலில் சுகவீனமாக இருக்கும் பொழுது பழைய ஆலயத்தில் வந்து அவர்கள் பிரசங்கித்தார் நினைக்கிறேன். ஆகவே மீண்டும் இந்த முறை கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி அருமையான பாஸ்டர் அழைத்த பொழுது அவருக்கு இன்றைய காலையில் இங்கே முடிச்சுட்டு அவங்க அங்கே போய் தேவச்செய்தி கொடுக்கணும். இதன் மத்தியில் என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற அருமையான அண்ணன் பாஸ்டர் ஸ்டீஃபன் தேவகுமார் அவர்களுக்கு குடும்பத்தின் சார்பாகவும் சபையார் அனைவரின் சார்பாகவும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் உற்சாகமாக என்னுடைய கரங்களை தட்டி நான் வரவேற்கிறேன். அன்பின் வாழ்த்துக்கள். உங்களோட இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவது மகிழ்ச்சி. அருமையான பாஸ்டர் இமானுவேல் தேவராஜுக்காக நன்றி சொல்லுகிறேன். அவருடைய சாந்தமான குணம், அமைதி, எல்லாவற்றுக்கும் நன்றி அவர் சொன்னது மாதிரி அவர் படிக்கிற காலத்தில் அவருக்கு தெரியும். ரொம்ப அமைதி, ரொம்ப சாந்தம், ரொம்ப பொறுமை, சத்தம் போட்டு பேச மாட்டார். ஆர்ப்பாட்டம் பண்ணுகிற ஊழியர்களுக்கு மத்தியில் அமைதியான ஊழியக்காரர். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அடுத்தவங்களை பாராட்டுங்க, அப்போ தான் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். ஆர்ப்பாட்டம் பண்ணுகிற ஊழியர்கள் மத்தியில் அமைதியாய் ஊழியம் பண்ணுகிறவர் பாஸ்டர் இமானுவேல் தேவராஜ். இதை மிகப்படுத்தல் இல்லை. நான் யாருக்கிட்ட லஞ்சம் வாங்குறதும் இல்லை, அது எனக்கு அவசியம் இல்லை. ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஊழியத்தின் பாதையில் இருக்கிறேன். அவர் சொன்னது போல் திரும்ப 4 செவ்வாய்க்கிழமை தென் மாவட்டங்களுக்கு போகிறேன். திருச்சி, தஞ்சை, திருவாரூர், கும்பகோணம், இப்படி பல கூட்டங்கள். அடுத்த வாரம் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, இப்படி பல தேசங்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன். ஏறக்குறைய பல பலவீனங்கள், சுகவீனங்கள், ஒரு 10 அடைப்பு, 5 வெயின்ஸ் போட்டிருக்கிறது உள்ள. இவங்களுக்கு மத்தியிலும்
நம்முடைய வாழ்க்கையை அவர் கரத்தில். ஆமீன் சொல்லுங்க. தேவனுக்கு நம்ம பயன்படலைன்னா நமக்கே பயன்பட மாட்டோம். எனக்கு நேற்று வரை கூட்டங்கள், அதாவது ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நேற்று வரை எனக்கு கூட்டங்கள் இருந்தது. அது மட்டுமல்ல, ஒரு 4 தொலைக்காட்சிகளில் பேசுகிறேன். ஜாய் டிவியிலும் நித்தியம் இன்னும் பல தொலைக்காட்சி தென் மாவட்டங்களில் பேசுகிறேன். இந்த யூடியூப்பில் ஒரு 3800 பிரசங்கத்தை பதிவேற்றம் செய்திருக்கிறேன். யூடியூப்பில் 3800 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நேற்று இரவு நேரம் வரை பண்ணியிருக்கிறேன். எதுக்கு அதெல்லாம் சொல்கிறேன்னா, வாழும் வாழ்க்கை கொஞ்சம், வாழப்போகிற வாழ்க்கை அதிகம். சொல்லுங்கள் எல்லாரும். வாழ்க்கை குறுகினது, நித்தியம் நீளமானது. இப்போ திமால் சொல்ல நினைக்கும் போது நிறைய பாஸ்டர்களுக்கு நல்ல மனைவி அமையறதில்லை. அது இறைவன் கொடுத்த வரம் இல்லை, அம்மா அப்பா வளர்த்த வரம். புரிய மாட்டதில்லை. இப்போ நிறைய பாஸ்டருக்கு நான் 53 ஆண்டுகள் உழைத்தில் இருக்கிறேன். அவர் சொன்னது மாதிரி நான் 73ஆம் ஆண்டு பாஸ்டர் ஹென்றி ஜோசப் ஐயாவோடு சேர்ந்தேன். என்னை மீட் பண்ண தான் அவரை மீட் பண்ண முடியும், என்னை பார்க்கலாம் அவரை பார்க்க முடியாது. அது மாதிரி ஒரு நிலைமை. நான் பார்த்த ஊழியர், அதாவது அநேக ஊழியர் வாழ்க்கையில் பாஸ்டர்களுக்கு நல்ல மனைவி அமையலை, அதில் ரொம்ப பாக்கியவான். 2வது நல்ல பிள்ளைகள் அமையலை. சூப்பர் தம்பி, நல்லா சூப்பராக பண்ணார். அவர் மகளும் சூப்பராக ஊழியம் பண்ணுறாங்க. இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம். பணம் சம்பாதிப்பது ஆசீர்வாதம் அல்ல. இந்த வீடு கட்டடங்கள் இதெல்லாம் இடையில வந்தது. நான் பிறக்கும்போதெல்லாம் வரல, போகும்போது நான் வரப்போகிறதில்லை. ஆனால் இதில் இடையிலே வந்தது. வாழ்க்கையின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்காக வாழ்வது. ஒரு வசனம் படிக்கிறேன், இது செய்தி அல்ல. 87ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். 87ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். சீயோனை குறித்து அதில் உங்கள் பேரை போட்டுக்குங்க. இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். பாஸ்டர்மா படிக்கிறாங்களா? ரைட். அவங்க பேரை போட்டு அவங்க படிப்பாங்க. சீயோனை குறித்த இடத்துல எல்லாரும் உங்கள் பேரை போட்டு ஸ்டீஃபனை குறித்து. ஏன் பைபிள் பார்க்குறேன், படிக்கிற ஒருத்தரும் பைபிள் திருப்பி பார்க்க மாட்டேன்றீங்களே? நீங்களாம் வேத தாவீதின் குமாரர்கள், வசனத்தை உள்ளத்தில் வைத்தவர்கள். சொல்லுங்கள். என்னை குறித்து சொல்லப்படும். இன்னான் இன்னான் பிறந்தான், வளர்ந்தான், வாழ்ந்தான் என்று என் மரணத்துக்கு பிறகும் சொல்லப்படும். இப்படி நம்புறவங்களாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். சொல்லப்படும். பக்கத்தில் ஆளப்பா சொல்லுங்கள். என்னை பற்றி சொல்லப்படும். நீங்கள் சொல்கிறீங்களோ இல்லையோ, என் புருஷன் சொல்கிறானோ இல்லையோ, பிள்ளைகள் சொல்கிறாங்களோ இல்லையோ, பரலோகம் சொல்லும். இன்னான் இன்னான் பிறந்தான், வளர்ந்தான், வாழ்ந்தான், மரித்தான் என்று இல்லை கரங்களை உயர்த்தி நான் சொல்லப்படுகிற ஒரு மனிதனாய் வாழ்வேன், பேசப்படுகிற மனிதனாய் வாழ்வேன், நிரூபிக்கப்படுகிற மனிதனாய் வாழ்வேன். உலகத்திலே சொல்கிறாங்க, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். எப்படி பார்க்குறீங்க? ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், பிள்ளைகளை பெற்றோம், 4 காசு சம்பாதிச்சோம், 2 வீடு வாங்கினோம், பையனை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சோம். அது வாழ்க்கை அல்ல. நான் மரித்த பிறகும் நான் சொல்லப்பட வேண்டும். கரங்களை உயர்த்தி. இப்போ நாங்கள்லாம் மரித்தா கூட எங்களை பற்றி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா சொன்னார், எனக்கு ஒரு 80 சபைகள் உண்டு தமிழகத்தில். நான் வந்து ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து ஆண்டுகிட்ட வந்தேன். என்னுடைய 17 வயசில் ரொம்ப அடிப்படை தேவை இல்லாமல் வளர்ந்தேன். என் தகப்பனார் படிப்பறிவு இல்லாதவங்க தான். ரொம்ப அடிப்படை தேவையே இல்லை. உண்மையை சொல்லணும்னா, என்னுடைய கல்லூரி படிப்பை சர்டிஃபிகேட் வாங்க முடியாமல் நான் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டேன். என்னுடைய கல்லூரி படிப்பை ஃபீஸ் கட்ட முடியாமல் நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி 2000 பிள்ளைகள் வளர்த்து ஆளாக்கியிருக்கிறேன். நம்புறீங்களா? இது பலிபீடம். தாய் தகப்பன் இல்லாத 2000 பிள்ளைகள் வளர்த்து ஆளாக்கியிருக்கிறேன். நான் வந்து ஒரு ட்ராப் அவுட் கல்லூரியில். அப்படிப்பட்ட என்னையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் அதுதான் தேவ கிருபை. சொல்லுங்கள். என்னையும் பயன்படுத்த முடியும். சத்தமாக நானும் பேசப்படுகிற மனிதனாய் வாழ்வேன். உங்கள் ஐயாப்பா சொல்லுங்கள். நானும் பேசப்படுகிற மனுஷனாக வாழ்வேன். நீங்கள் மட்டும் இல்லை, நான் கூட சொல்லப்படுவேன். புரியுதா உங்களுக்கு?
சில பேர் போனாப்பா நிம்மதிப்பா ஆள் போய் சேர்ந்தான் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா உங்களுக்கு? நான் அடிக்கடி சொல்லுவேன், சில பேரை பார்த்தா சமாதானம், சில பேரை பார்க்காவிட்டா சமாதானம். சில பேரோடு பேசினா சமாதானம், சில பேரோடு பேசாவிட்டால் சமாதானம். சில வீட்டுக்கு வந்தால் சமாதானம், சில வராவிட்டாலே சமாதானம். புரிஞ்சுங்க, ஆமின்னு சொல்லணும். ரொம்ப பக்தியாக இருக்கிறீங்க. சில பேரை பார்த்தா சமாதானம், சில பேரை. அன்றைக்கி ஒரு அம்மா என்னை பார்த்து கேட்டுச்சு, என்னை பார்த்து ஏன் பாஸ்டர் பார்க்காம போயிட்டீங்கன்னு. நான் மனசுக்குள்ள நினச்சிட்டேன், என் சமாதானத்தை இழக்க விரும்பல சிஸ்டர், அதனால் உங்களை பார்க்கல. புரியவே இல்லை என் சமாதானத்தை. அன்றைக்கி ஒரு அம்மா பார்த்து கேட்குறேன், எப்படி இருக்கிறீங்க சிஸ்டர்னு. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்குது அந்த அம்மா. இன்னொரு அம்மா கேட்டு எப்படி இருக்கிறீங்கன்னு. நான் நல்லா இல்லைனா இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. அது ஒரு துக்க வீடு. இத்தனை அந்த அம்மா சியோனுக்கு போகிற அம்மா. புரியுதா? சியோன்னா தெரியுதா? கடைசி கால சியோன் இல்லை, சியோன் சபைக்கு போகிற அம்மா அது. அப்போ சியோன் சபைக்கு போகிற அம்மா கேட்குது என்னை பார்த்து, நான் நல்லா இல்லைனா. அப்புறம் இன்னும் கேட்குது, இப்போ தான் அவங்களுக்கு கண்ணு தெரியுதான்னு கேட்குது. அது ஒரு துக்க வீடு. என் வீட்டுக்காரம்மா பக்கத்தில் இருந்தாங்க, ரொம்ப முக்கியமாக இது உங்களுக்கு தேவையான்னு கேட்டுச்சு அந்த அம்மா. அப்போது எவ்வளோ நல்லா கவனிங்க, மன்னிக்கணும், புரியுதா? கவனிங்க, நம்முடைய வார்த்தையை விட வாழ்க்கை தான் முக்கியம். எல்லாம் சொல்லுங்கள். எந்த சபைக்கு போகிறீங்கன்னு முக்கியம் இல்லை, எப்படி இன்னொன்று சொல்ல நம்புகிறேன். அதாவது சுபாவங்கள் இல்லாமல் நம்ம எவ்வளோ வேதம் படித்தாலும் வேஸ்ட்டு. ஆங்கிலத்தில் வார்த்தை உண்டு, கேரக்டர் மேக்ஸ் அ மேன். எல்லாம் சொல்லுங்கள். சுபாவங்கள், நல்ல பண்புகள் தான், சத்தமாக சொல்லுங்கள், நல்ல வாழ்க்கை. நல்ல பண்புகள் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் பண்ணால் கூட பரலவும் போகாது. என்னடி பார்க்குறீங்க? ஆலயத்தில் எல்லாருமே ஏஞ்சல் தான், ஆனால் வீட்டில் போனால் லூசிஃபர். சர்ச்சில் கிறிஸ்டோஃபர், ஆனால் வீட்டில் போனால் லூசிஃபர். சபையில் பாருங்கள், வீதியில் தூரலாக இருக்கிறோம், ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் லூசிஃபர் ஆயிடுறோம். நான் சொல்லலை, டிஎல் மூடி சொன்னார். எனவே எல்லாம் சொல்லுங்கள், நான் இப்படி இப்போ யாராக இருக்கிறேனோ வாய் திறந்து, நான் இப்போ யாராக இருக்கிறேனோ அவராக வீட்டில் இருப்பேன். அங்கே ஒரு அவதாரம், இங்கே ஒரு அவதாரம் இல்லை, இதே அவதாரம் தான் அங்கே கூட. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள், இதே அவதாரம் தான் அங்கே கூட. ஆண்கள் சொல்ல மாட்டீங்களா? வாடி போடி யார்? அந்த அம்மாவை. அந்த அம்மா வாடா போடா. அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன், அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த ஐயா சொல்கிறாரு, நான் வாடா போடான்னு சொல்லுது பாஸ்டர், கொஞ்சம் புத்தி சொல்லுங்கள் இந்த அம்மாவுக்கு. நான் கேட்டேன், ஏன் சிஸ்டர் வாடா போடாலாம் பேசுகிறீங்க? ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறேன் பாஸ்டர், பசங்களை சொல்லி எனக்கு அப்படியே பழக்கமாயிடுச்சு. கொடுமை இல்லை இதெல்லாம். ஸ்கூலில் டீச்சராக இருக்குதான், அதனால் என்னங்க பாஸ்டர்மா, பாஸ்டர் தான் கூடுவீங்களா ஐயாவை? ரைட். என் மக ஒருத்தி வக்கீலாக இருக்கிறா. ஒரு நாளைக்கு 100 முறை மைலாடுன்றா. அந்த ஆள்கிட்ட போய் ஏன்னா ஒரு நாள் கூட மைலாடுன்னு சொன்னதே இல்லை. இப்போ எங்களுக்கு ஃபோன் எடுத்தோன்னே சொல்லுங்கள் சார்ன்றா. நான் ஃபோன் பண்ணால் என்னான்னு கேட்குறேன். என்ன போய் யாராவது கிளைண்ட் ஃபோன் பண்ணால் சொல்லுங்கள் மேடம், சொல்லுங்கள் சார்ன்றா. நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், எப்படி இருக்கிறேன் நான் சொல்லு அப்படின்றா. என்னை பார்த்து சொல்லுன்றா. அந்த அந்த சீனியரை பார்த்தா சொல்லுங்கள் சார்ன்றா. இங்கே வக்கீல் ஒத்துருப்பார்னு நினைக்கிறேன். கவனிங்க, நாம் யாராக இருக்கிறோமோ அவராகவே இருப்போம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக சொல்லுங்கள், யாராக இருக்கிறோமோ அவராகவே இருப்போம். என்னை பற்றி அந்த வசனம் எல்லாம் படிக்கிறீங்களா? சீயோனை குறித்து. அதில் உங்கள் பேர் எழுதுறீங்களா? தப்பு இல்லை, பேனை வச்சுக்கிறீங்களா? எழுதுங்க. என்னை குறித்து சொல்லப்படும் நிச்சயமாக உறுதியாக. இல்லை ஆண்கள் எழுதுங்களா? ஆண்கள் எழுதுங்களா? ஐயா யார் சொல்கிறாங்களோ இல்லையோ உங்கள் பாஸ்டர்களை பற்றி சொல்லணும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சமீபத்தில் ஒரு திருமணம் நடத்தினேன், ஒரு 2 வாரத்துக்கு முன்னால். திருமணம் நடத்தி வீட்டுக்குள்ளே வந்த உடனே அந்த அம்மா ஃபோன் பண்ணாங்க, அந்த பையனுடைய அம்மா. என்ன ஃபோன் பண்ணாங்கன்னா, என்ன பாஸ்டர், என் பையன் 28 வருஷமாக சபைக்கு வரான், அவனை பற்றி திருமணத்தில் ஒன்றுமே சொல்லலையே. நான் சொன்னேன், சொல்கிறது ஒன்றுமே இல்லைம்மான்னு. புரியவே இல்லைல்ல? சொல்கிறதுக்கு அந்த பொண்ணை பற்றி அந்த பாஸ்ட் நிறைய சொன்னார். அந்த அம்மா என்ன கேட்குது, என் பையனை பற்றி நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே. நான் சொன்னேன், சொல்கிறதுக்கு வருவான் போவான், வருவான் ரூபா மாதிரி வருவான், ரூபா மாதிரி போவான். என்னடி பார்க்குறீங்க? நாங்கள் லஞ்சம் வாங்கி சொல்கிறதில்ல. இன்றைக்கி நிறைய இடத்துல கல்யாணத்துலேயும் போய், கல்லர்லேயும் போய், கல்யாணத்தில் போடுறான் இது கர்த்தரால் வந்ததுன்னு. அது கர்த்தரால் வரல, கேஷால் வந்தது, கலரால் வந்தது, காஸ்டால் வந்தது. புரியவே இல்லை. அது கர்த்தரால் வரல, கேஷால் வந்தது,
கலரால் வந்துச்சு, காஸ்டால் வந்துச்சு, எதிர் வீட்டால் வந்தது. புரியவே இல்லை. இதில் என்ன போடுறோம்? கர்த்தரால். இதை வேறு நாங்கள் வேறு அந்த ஓலையில் வாசிக்கிறது, கர்த்தரால் வந்தது. நான் உங்களையும் போய் சொல்ல வைக்கிறீங்க, எங்களையும் போய் சொல்ல வைக்கிறீங்க. அடுத்து இன்னொன்று கல்லறையில் இவன் கிறிஸ்துக்குள் மரித்தான். அவன் கிறிஸ்துக்குள்ளே வாழலை, அவன் எப்படி கிறிஸ்துக்குள்ளே மரிப்பான்? புரியுதா உங்களுக்கு? நான் பலமுறை அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் போயிருக்கிறேன். கொரியாவுக்கு ஒரு 17 முறை போயிருக்கிறேன். நான் எத்தனை முறை கொரியாவுக்கு போனால் நான் கொரியா இல்லை, நான் கொரியன் கிடையாது. என்னை பார்த்தா தெரியுதா? கொரியன் மாதிரியே தெரியுது. என்னடி பார்க்குறீங்க? நான் எத்தனை முறை கொரியாவுக்கு போனால் நான் யாரும் இல்லை, 17 முறை போயிருக்கிறேன். அடுத்த மாதம் போகிறேன், 18வது முறை. அதனுடைய நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அதாவது கிறிஸ்துக்குள் வாழாமல் என்ன செய்ய முடியாது? கிறிஸ்துக்குள்ள சத்தமாக சொல்லுங்கள். அப்போ இந்த கலரில் போட்டிருக்கல என்னது? பொய்யா மெய்யா? பொய்யா மெய்யான்னு கேட்குறேன். 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் அடக்கம் பண்ணிட்டு வந்தேன். அடக்கம் பண்ணுறேன், அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், இனிமேல் எனக்கு யாரா குவார்டர் வாங்கி கொடுப்பான்னு கேட்குறான். நாங்கள் எங்களை பார்த்து எப்படி தெரியுது உங்களுக்கு? அடக்கம் பண்ணிட்டு நிற்கிறேன், அவன் கேட்குறான், இன்னைக்கு இனிமேல் யாரா? அப்போ இவன் யார்? அடக்கம் பண்ணன அவன் யார்? அந்த அம்மாவை ரொம்ப அழுது சொல்லிச்சு. நல்லா ஜெபிக்கிற ஒரு அம்மா, அது மனைவி. பிள்ளைங்கள் ரொம்ப பக்தி உள்ள பிள்ளைகள். இல்லை பாஸ்டர், நீங்கள் வரலைன்னா அது வேறு மாதிரி ஆகிடும், அப்புறம் அது அவங்க என்னென்னவோ பண்ணுவாங்க, தயவு செஞ்சு வாங்கன்னு. ஜபம் பண்ணி முடிக்க உடனே சொல்கிறான், எனக்கு யாரா குவார்டர் வாங்கி கொடுப்பாங்கன்றான். அநியாயமாக இல்லை ஐயா? ஆண்கள்லாம் நல்ல நட்பு, நல்ல உறவு, நல்ல ஐக்கியத்தோடு இருங்க. இப்படிப்பட்ட ஆட்களோட பழகாதீங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? திருப்பி சொல்லுங்கள். ஐயா பார்த்து, என்னை பற்றி ஐயா சொல்லுவார். இப்படி லஞ்சம் வாங்கியா சொல்லுங்கள். என்னை பற்றி சொல்லப்படும் சத்தமாக. தொற்காள் மரித்து ரொம்ப நாள் பிறகு அவள் சொல்லப்பட்டாள். அதாவது யோசுவா மரித்து வெகு நாளைக்கு பிறகு அவன் சொல்லப்பட்டான். வாசிக்கிறீங்களா? யோசுவாவின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் அதை கொஞ்சம் படிங்களேன். வெகு நாளைக்கு பிறகு அவன் சொல்லப்பட்டான். இதுதான் வாழ்க்கை. ஏதோ வந்தோம், சபைக்கு போனோம், 2 காணிக்கை போட்டோம், பாஸ்டருக்கு கட்ட கவர் கொடுத்தோம். கவனியுங்கள், யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 31 வசனம் கடைசி வார்த்தை 31. யோசுவாவுக்கு பின்பு வெகுநாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள். யோசுவாவுக்கு பின்பு எல்லாம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. யோசுவாவுக்கு பின்பு வெகுநாள், அதுக்கு முந்தின வசனம் கூட படிங்க சிஸ்டர். முந்தின வார்த்தைகள். யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து. சொல்லுங்க சொல்லுங்க. தேவன் எனக்கு செய்த நன்மைகள், என் வாழ்க்கையில் செய்த கிரியைகளையும் என் மரணத்துக்கு பிறகும் இந்த உலகம் பேசும். அதை படிக்கிறீங்களா? ஒரு முறை சொல்லுங்க. யோசுவாவுக்கு பின்பு, அப்புறம் சொல்லுங்க எல்லாரும். யோசுவாவுக்கு பின்பு, அடுத்த சொற்றொடர் வெகுநாள் உயிரோடு. கரங்களை சொல்லுங்க. வெகுநாள். சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. என் மரணத்துக்கு பிறகு வெகு நாளைக்கு பிறகும் என்னை பற்றி உலகம் பேசும் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. எல்லா தாய்மாரும் சொல்லுங்க. நான் மரித்து வெகு நாளைக்கு பிறகும். இப்போ பாருங்க, இவருடைய பாஸ்டர் இம்மானுவேல் தேவராஜ், அவங்க சித்தியா அவங்க அது பெரியம்மா, அருமையான பாஸ்டர் அம்மாவுடைய அம்மா யாகம்மாள். இப்போ இவங்களாம் மரித்து கூட இன்றைக்கி பேசப்படுறாங்களே. ஒரு சுந்தரம் ஐயா மரித்து பேசப்படுகிறார். சாம் சுந்தரம் ஐயா மரித்தும் பேசப்படுகிறார். எதுக்கு பிறகு? அந்த வார்த்தையை சொல்லுங்க. அது தெரியுது. அடுத்த வார்த்தை பாஸ்டர்மா படித்தாங்களே, என்னது? சத்தமா. சத்தமா. 100 வருஷம் ஆனால் கூட உங்களை பற்றி பேசணும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும். வாழைப்பள்ளியில் சொல்கிறேன், வாழைப்பள்ளிகளுக்கு மறுஜென்மன்னு ஒன்று இருந்தால் அந்த பையன் சொல்லணும், எவ்வளோ எனக்கு மனைவியாக வரணும்னு. புரியல? ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். மறுஜென்மன்னு ஒன்று இருந்தால் இந்த புருஷனே உங்களுக்கு புருஷனாக வரணுமா? என்ன அப்படி பார்க்குறீங்க? என்ன மறுஜென்மம் ஒன்று இருந்தால் இந்த புருஷனே உங்களுக்கு புருஷனாக வரணுமான்னு கேட்டேன். இப்படி விரும்புகிறவங்களாம் கரங்களை உயர்த்தி காட்டுங்க. உங்களை பார்த்து கேட்குறேன், ஐயா மறுஜென்மம் இருந்தால் இந்த அம்மாவே உங்களுக்கு இப்போ இருக்கிற மனைவியாக வரணுமா? மனசாட்சியில் பார்த்தீங்களா? இந்த ஆட்களுக்கெல்லாம் சோறு போடாதீங்க. மறுஜென்மம் இருந்தால் இந்த அம்மாவே எனக்கு மனைவியாக வரணும். மனைவி உட்கார்ந்துருக்குன்னு சொல்கிறீங்களா?
நான் சொல்ல வந்த வார்த்தை இதுதான் வாழ்க்கை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? செய்திக்குள்ளே போகிறேன். என்னவத்தரில் ஆண்டவர் சொல்லும்படியாய் சொன்னார். எது முக்கியம்? வார்த்தையா வாழ்க்கையா? சத்தமாக சொல்லுங்க, எது முக்கியம் சொல்லுங்கள். வார்த்தையை விட வாழ்க்கை முக்கியம். இப்போது அவர் சொன்னார் நல்ல ஆழமாக பேசுவார்னு. அது முக்கியம் இல்லை. என் பிரசங்கத்துக்கு என் மனைவி ஆமீன்னு சொல்லணும். அப்படி ஆமீன்னு சொல்லணுன்னா நான் நல்ல வாழ்க்கையில் அர்த்தம். உங்கள் ஜபத்துக்கு புருஷன் ஆமீன்னு சொல்லணும். ஆண்கள் சொல்கிறேன், நீங்கள் ஜெபிக்கும்போது உங்கள் ஜபத்துக்கு மனைவி ஆமீன்னு சொல்லணும். நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த ஆள் சரியில்லைங்க, அந்த பாஸ்ட்டுக்கு தெரியலைங்க. நிறைய பேர் சொல்கிற வார்த்தை அந்த ஆள் சரியில்லை, அந்த பாஸ்ட்டுக்கு தெரியல. யோசித்து பாருங்கள். நாங்கள் போய் ஆராய்ஞ்சு பார்க்க முடியாது எல்லாரையும், அவன் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு. அதே போல் அந்த ஆள் சொல்கிறார். இப்போ சுந்தரையா ஒரு உதாரணம் சொல்லுவார். அவங்க சபையில் ஒரு அம்மா இருந்தாங்களாம். வாரம் சாட்சி சொல்லும். அந்த அம்மா அழுது சாட்சி சொல்லும். அந்த சபையாரே அப்படியே உச்சி கொட்டுவாங்க. அன்னைக்கு எதமா சாட்சி சொல்லிட்டு இருக்குது. திடீர்னு ஒரு சத்தம், ஆமேன்னு ஒரு சத்தம். உடனே சாட்சி அந்த மாதிரி நிறுத்திட்டாங்க. யாருக்குமே புரியல. பாஸ்டர் ஐயாவுக்கு புரியல, சுந்தர ஐயாவுக்கு ஒன்றும் புரியல. அவர் இப்போ வெளியே நிற்பாருங்க. அப்போது எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் சொல்கிறார். அப்போது ஒரு ஐயா வந்தார். ஐயா நீங்கள் புது ஆத்துமாவான்னு கேட்டார். இல்லை பழைய ஆத்துமானார். நீங்கள் யார் யான்னு கேட்டார். இப்போது நீங்கள் ஒரு அம்மா சாட்சி சொல்லிச்சே, அந்த அம்மாவுடைய புருஷன் நான். நீங்கள் தான் ஆமீன்னு சொன்னீங்களா? நான் தான் ஆமீன்னு சொன்னேன். உங்கள் ஆமீன்னு கேட்டு தான் அந்த அம்மா நிறுத்திருச்சா? ஆமாம் நிறுத்திச்சு. என்ன ஏன்னு கேட்டது. நேற்று வெள்ளிக்கிழமை என் பையன் கண்ணாடி டம்ளர் உடைச்சிட்டான். என் பையன் அந்த கண்ணாடி டம்ளர் உடைச்சதுக்கு அந்த அம்மா அந்த பையனை வாங்குன்னு வாங்குச்சு. அதில் டீ கடை டம்ளர் மிஞ்சி போனால் 10 ரூபா. அன்றைக்கி டாக்டர் செலவு 500 ரூபா. என்ன சொல்லி அடிச்சு தெரியுமா? வெள்ளிக்கிழமை அதுமா பாவி உடச்சிட்டேடான்னு சொல்லி அடிக்குது. புரியவே மாட்டேங்குது. வெள்ளிக்கிழமை அதுவுமா பாவி உடச்சிட்டேடான்னு. கோச்சிக்க மாட்டீங்களே? இது இதில் பிரயோஜனமே இல்லை. நான் 53 ஆண்டுகள் இப்படி தான் இருக்கிறேன். இத்தனை நான் ஜிப்பா வேஸ்ட் தான் கட்டியிருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் பின்மாறிட்டேன், பேண்ட்டு போடுறேன். ஆனால் இதெல்லாம் முக்கியம், என் வாழ்க்கை தான் முக்கியம். என்ன சொல்லி அடிக்குது பையனை? என்னங்க ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். இவ்வளோ அந்நிய பாஷை பேசுகிறீங்க, இவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்களே, நாள் பார்க்குறீங்கள, நட்சத்திரம் பார்க்குறீங்கள, தேதி பார்க்குறீங்களா? என் 3 பிள்ளைகளுக்குமே நான் செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ணேன். எனக்கு நான் ஆடி மாதம் அமாவாசையில் கல்யாணம் பண்ணிக்கினேன். என்னடி பார்க்குறீங்க? ஆடி மாதம் அமாவாசையில் கல்யாணம் பண்ணேன். நல்லா தான் இருக்கிறேன். கல்யாணம் வாழை பிள்ளைகள்லாம் பாருங்கள், செவ்வாய்க்கிழமை பண்ணுங்கள், வியாழக்கிழமை பண்ணுங்கள். அந்த முகூர்த்த நாள்லேயே பண்ணுறீங்களே, மனசாட்சியில் உங்களுக்கு கொஞ்சம் கூட. இதில் வேறு அன்றைக்கி ஒரு பையன் வரான், என்கிட்ட ஒரு நோட்டீஸ் கொடுக்குறான். பாஸ்டர் இது எனக்கு கல்யாணன்றான். சர்ச்சுக்கு வர பையன். நான் யோசித்தேன், ப்ரூஃப் பார்க்க சொல்கிறான்னு நினைத்தேன். பாஸ்டர் ப்ரூஃப் இல்லை, கல்யாணம் நோட்டீஸ்ன்றான். என்னடா அப்படின்னு கேட்டால், நான் அந்த நாளில் ஃப்ரீ இல்லை. அவன் சொல்கிறான் மண்டபம் அன்னைக்கு தான் ஃப்ரீன்றான். புரியவே இல்லை உங்களுக்கு? மண்டபம் ஃப்ரீயா, ஆனால் நாங்கள் அன்னைக்கு. இதில் வேறு சொல்கிறான், அவர் பணக்கார கல்யாணத்துக்கு போகிறார், ஏழை கல்யாணத்துக்கு வர மாட்டேன்றாரு. அவன் என்னக்கே டேட் ஃபிக்ஸ் பண்ணல, என் பேர் வேறில் போட்டுருதால. இப்படிலாம் அநியாயம் பண்ணாதீங்க. நீங்கள் ரொம்ப நல்லவங்க நினைக்கிறேன்ல. சொல்லுங்கள், நாள் பார்க்க மாட்டோம், அவரை பார்த்து சொல்லுங்கள். நட்சத்திரம் பார்க்க மாட்டோம், முகூர்த்த நாள் பார்க்க மாட்டோம், மாதம் பார்க்க மாட்டோம். ஆடி மாதம் கூட கல்யாணம் பண்ணுவோம், பொட்டாசி மாதம் கூட கல்யாணம் பண்ணுவோம். ஆமீன்னு சொல்ல மாட்டீங்களா? நான் பாஸ்டர் இல்லை சபைக்கு. இந்த ஆடி மாதம் கல்யாணம் பண்ணாலும் கை தூக்குங்க. ஆடி மாதம் கல்யாணம் பண்ணவங்கலாம். அமாவாசை கல்யாணம் பண்ண யார்? நீங்களா? சூப்பர். எனக்கு கூட ஒத்துருக்கிறாரு. நான் ஆடி மாதம் அமாவாசையில் கல்யாணம் பண்ணேன். நல்லா இல்லை, அவங்க 2 பேரும் நல்லா இல்லை. எப்படி பாருங்கள், அவங்கள கொஞ்சம் பாருங்களேன் எப்படி இருக்கிறாங்க. சினிமா ஆக்டரை விட சூப்பராக இருக்கிறாங்க. ஆமீன்னு சொல்லுங்கள். ஒரு நாள் சொல்லுங்கள், எங்கள் பாஸ்டர் நல்லா இருக்கணும், எங்கள் பாஸ்டர் நல்லா இருக்கணும். அவங்கள பார்த்தாலும் எங்கள் கவலைலாம் போயிடணும். ஆமீன்னு சொல்ல மாட்டிங்களா? உங்களை பார்த்து எங்கே கவலை போயிடணும். ஆமீன்னு சொல்ல மாட்டிங்களா? ரைட், ரொம்ப தூரம் போயிட்டேன். ஒரு சின்ன வசனம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சகரியாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம். இந்த புதிய மாதத்தில் தேவன் சொல்லுகிற வார்த்தை சகரியா 9 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். நான் எனக்கென்று யூதரை நானேற்றி
எப்ராயிமிலே வெள்ளை நிரப்பி. அதுக்கு முன்னால எல்லாரும் என்னோட சேர்ந்து மன்னி சிஸ்டர் ஒரு நிமிஷம் எல்லாம் சகரியான் புஸ்தகம் பக்கம் 1099. ரொம்ப தேடுறீங்க, பரவாயில்ல. சகரியா 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை என்னோட சேர்ந்து பாஸ்டர்மா படிப்பாங்க, அவங்களோட சேர்ந்து நீங்களும் படிங்க. சொல்லுங்க, நான் உனக்கு செய்வது என்னவென்றால். நண்பர் சொல்லுங்க, நான் உனக்கு செய்வது என்னவென்றால். இந்த ஏப்ரல் மாதத்தில் தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு செய்ய போகிற காரியங்கள் பெரிதாக இருக்கும். சொல்லுங்க, நான் உனக்கு. கரங்களை உயர்த்தி, அது ஒன்று போதுமே. எத்தனை அந்த வார்த்தை புரியுது? சொல்லுங்க, நான் அவர் எனக்கு, நான் உனக்கு. இத்தனை சொல்ல முடியுமா? இது யாராயிலும் நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் உனக்கு. கொஞ்ச நாளில் அந்த வார்த்தை எங்கே போகுதுன்னே தெரியல. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நீங்கள்லாம் வாழ்க்கையில் அடிபட்டவங்க. அன்னைக்கு சொன்னான், உன்னை பார்க்காம என்ன தூக்கம் வரலன்னு. இப்போ சொல்கிறான், உன்னை பார்த்தா எனக்கு வாந்தி வருதுன்றான். அன்றைக்கி நீ இல்லாமல் நான் செத்துருவேன்றான். இப்போ சொல்கிறான், ஒன்று நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணுன்றான். அன்னைக்கு விரட்டி அன்றைக்கி என்னை ஃபாலோ பண்ணான். இன்றைக்கி விரட்டி ஆசிட் ஊற்றுறான். இப்போ உங்களுக்கு இந்த உறவுகள், அந்த 3 வார்த்தை சொல்லுகிறேன். இந்த எ டிவைன் அஷூரன்ஸ், ஆங்கிலம் புரிந்தவர்களுக்கு எ டிவைன் அஷூரன்ஸ். அவர் சொல்கிறார், நிச்சயம் நான் உனக்கு. எல்லாம் கரங்களை சொல்லுங்கள், நான் உனக்கு. எனக்கு யார் இருக்கிறாங்க இல்லை, அவர் எனக்கு இருக்கிறார். சொல்லுங்கள், அவர் இருக்கிறார். எனக்கு தாய் இல்லை, தகப்பன் இல்லை, பிள்ளைகள் இல்லை, கணவன் இல்லை, உறவுகள் இல்லை, சொந்தங்கள் இல்லை, அவர் எனக்கு போதும். சொல்லுங்கள், நான் உனக்கு. எல்லாம் அப்படி சொல்லுங்களேன், அவர் எனக்கு. எனக்கு யாருமே இல்லை, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதும். இதுவரைக்கும் போதும், இனிமேலும் போதும். முதிர் வயது வரைக்கும் அவர் எனக்கு போதும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சில நேரங்களில் அந்த ஒரு எண்ணம் நமக்கு வந்துடுது. நான் சொல்ல வந்த வார்த்தை எ டிவைன் அஷூரன்ஸ். ரெண்டாவது சொல்கிறாரு எ டிவைன் அசிஸ்டன்ஸ். நான் உனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செய்வேன். அதில் ஒரு வார்த்தை படிக்கிறேன் கேளுங்க, நான் உனக்கு செய்வது. எல்லாம் சொல்லுங்கள் சத்தமாக. உனக்கு நம்ம கூட இருப்பாங்க, நிறைய பேர் நம்மளோட தான் இருப்பாங்க. ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, நம்மோடு இருப்பார்கள், ஆனால் நமக்காக இருக்க மாட்டாங்க. எத்தனை இது புரியுது? நம்மோடு இருப்பார்கள், they are with us but they are not for us. நம்மோடு தான் இருப்பாங்க, ஆனால் நமக்காக இருக்க மாட்டாங்க. அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன். அந்த ஐயா சொல்கிறார், ஐயா இந்த பையன் கொஞ்சம் புத்தி சொல்லுங்க ஐயா, மழை வருதுடா, ஜன்னலை சாத்துறான்னா 10 ரூபா கேட்குறான். ஐயா மழை வருது, ஜன்னலை சாத்துறான்னா 10 ரூபா கேட்குறான். யார்? இந்த பசங்கள்லாம் காசு கொடுக்கலாம், கடைக்கு போக மாட்டான். கேட்குறான், நான் லாலிபாப் வாங்கட்டுமா, நான் அது வாங்கட்டுமா, என்னென்னோ கேட்குறான். குறுக்கு வாங்கட்டுமா, புருக்கு வாங்கட்டுமான்னு கேட்குறான். டேய் பொருள் வாங்கின்னு வாடான்னா நான் வாங்கி பண்ணுறான். அப்போ இவனுக்குள்ளே என்ன இருக்குது? எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்மளை உயர்த்துற கர்த்தர் தான். இப்போ எங்களெல்லாம் கர்த்தர் உயர்த்தினாரே, நாங்கள்லாம் ஊழியம் பண்ணோன்னா உயர்த்தினார் இல்லை. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தார், நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நெல்லாய் மாறிவிட்டார். இந்த மத்தேயு 20:3 வசனம் இருக்குது. மத்தேயு 20:3 எல்லாம் மறந்துடக்கூடாது. இந்த மேடையில் இருக்கிறவங்க, இந்த மேல் மாடியில் கீழ் மாடியில் இருக்கிறவங்கெல்லாம் நம்ம எங்கே இருந்தோம், இன்றைக்கி எப்படி இருக்கிறோம்? மத்தேயு 20:3. யாராக இருந்தோம், எப்படி இருந்தோம், எங்கே இருந்தோம்? மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே. சத்தமாக சொல்லுங்க எல்லாரும், கடை தெருன்னு சொல்லுங்க. நம்ம எங்கே இருந்தோம் ஐயா? இன்னைக்கு தான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம். இன்றைக்கி தான் இந்த ஏசி ஆடி புரியுதவங்களுக்கு, இந்த வினோவா எல்லாம் இன்றைக்கி தான். எங்கே இருந்தோம்? ஆங்கிலத்தில் கடை, அதாவது கேர பிளாட்ஃபார்ம். எல்லாம் சொல்லுங்கள், நான் ஒரு உள்மனை ஏற்றுக்கலையோ பாஸ்டமா படிப்பாங்க. எங்கே இருந்தோம்? கடை தெருவிலே சும்மா ஒரு நிமிஷம். எங்கே இருந்தோம்? சத்தமா. இன்றைக்கி எங்கே இருக்கிறோம்? இது மாதிரி ஒரு மேலான வீடு இல்லை, சூப்பர் வீடு. சொல்லுங்கள். இப்படிப்பட்ட ஒரு சபையில் என்னை கொண்டு வந்து வச்சுருக்காரு. ஆமீன். நான் ஆரம்ப நாட்களில் மாரநாத்தாவில் இருந்தேன். மேலே வந்து தார் ஷீட்டு, 70க்கு வந்த மாரநாத்தாவில் தார் ஷீட்டு சுற்றி அந்த மூங்கில் பத்தை போட்டிருக்கோம். பார்த்துக்கிறீங்களா? மூங்கில் பக்கத்தில் கார் ஷெட்டு. 24 மணி நேரம் அந்த கார் ஷெட்டில் சத்தம் போட்டுனே இருக்கும். பாத்ரூம் கூட கிடையாது, அந்த தார் ஷெட்டு தான் அது. வெயில் காலத்தில் கொளுத்தும், அப்படியே ஃபேன் கூட அதிகமாக இருக்காது. அங்கே பக்கத்துலேயே ஃபுல்லாக ஒரு 3 கார் ஷீட் சர்ச்சுக்குள்ளவே.
24 மணி நேரமும் சத்தம் காதை பிளக்கும். நீங்கள் அதே இடத்துல ஒரு மகிமையான சபை. சொல்லுங்கள், எங்கே இருந்தோம்? சத்தமாக என்ன பண்ணிட்டு இருந்தோம்? சத்தமாக சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள். எங்கே வந்தீங்க? சும்மா கேட்கல, எங்கே வந்தீங்க? பாஸ்டர்கிட்ட வரீங்களே, எங்கே வந்தீங்க? பாஸ்டர்கிட்ட வீட்டுக்கு வரீங்களே, பாஸ்டர் கேட்குறாரு, எங்கே வந்தீங்க சிஸ்டர்? அப்படியா? சும்மா வந்தோம் பாஸ்டர். எங்கே போகிறீங்க? தமிழில் எல்லா வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கிறது, சும்மா என்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை. அப்படி என்ன வாழ்க்கை அது? அர்த்தமே இல்லாத வாழ்க்கைக்கு அர்த்தம் தந்தார். சொல்லுங்கள், சும்மா இருந்தோம், வேலை இல்லை, வெட்டி இல்லை, வீடு இல்லை, ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி மூச்சு விடவே நேரம் இல்லை. என்னங்க உங்களை கேட்குறேன், ஒரு சின்ன கேள்வி. 2023 53 வாரம் சபைக்கு வந்தவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். 2023 53 வாரம் சபைக்கு வந்தவங்க நில்லுங்களேன் சிஸ்டர், கொஞ்சம் தயவு செஞ்சு. உங்களை பார்க்கணும், உங்களை பார்த்து மனசார ஆஸ்வதிக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், சத்தியமாக ஜெபம் பண்ணுவேன். 53 வாரங்கள் சபைக்கு வந்தவங்க, பாஸ்ட் குடும்பத்தை தவிர. நீங்களாம் ரொம்ப பாக்கியவை சிஸ்டர். உங்களை விசுவாசியாய் பெற்றதற்கு நாங்கள் பேர் பெற்றிருக்கிறோம். உங்களுக்கு ஊழியம் பண்ணுறது எங்களுக்கு பெரிய பாக்கியம். ஆண்கள் நினைக்க மாட்டீங்களோ? 53 வாரம் இல்லை 52, 50 கூட பரவாயில்ல, 50 கூட பரவாயில்ல, 50. ஏன்னா அவர் என்னையும் மறைச்சி பார்க்குறாரு. 50 வாரம் எல்லாம் சொல்லுங்கள். எல்லாம் முக்கியம், முக்கியங்களில் சபை முக்கியம். ஸோ எல்லாம் முக்கியம், முக்கியங்களில் சபை முக்கியம். இப்போ தான் ஆவியான ஒருத்தர் எழுப்புறாரு நினைக்கிறேன். என் சின்ன கேள்வி, நீங்களாம் என்ன அம்பானியா, இல்லை அதானியா, இல்லை பில்கேட்டா? ஒன்று சொல்லட்டுமா? உங்களை பார்த்து சொல்லுங்கள் சிஸ்டர். அதாவது நீங்கள் நித்தியத்திற்காய் நிரந்தர முதலீடு பண்ணியிருக்கிறீங்க. சொல்லுங்கள், நான் நித்தியத்திற்கான நிரந்தர முதலீடு. இன்றைய முதலீடு நாளை ஆசீர்வாதம். உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த பிள்ளைகளுக்கெல்லாம், நீ கூட வந்தியாம்மா, சூப்பர், சூப்பராக இருப்ப, இதை விட சூப்பராக இருப்ப. அம்மா நீங்களாம் 100 வருஷம் இருப்பீங்க. ஏனென்றால் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்த எவன் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காக கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டதே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் 100 வயசு இருக்கணும். நீங்கள் தலைமுறையாக பேசப்படுவீர்கள். சொல்லுங்கள், தலைமுறையாக நான் பேசப்படுவேன், என் சந்ததி பேசுவோம். பையன் பார்ப்பான், எவ்வளோ கஷ்டம் எங்கள் அம்மாவுக்கு. அப்படி இந்த கஷ்டத்தில் எங்கள் அம்மா சபைக்கு போனாங்க. நான் எனக்கிட்ட ஒரு ஆட்டோ நண்பர் விழுந்தார். நான் கேட்டேன், எப்போ வரீங்கன்னு. அறிவு தெரிஞ்சு சபைக்கு வரேன்னு சொன்னார். எவ்வளோ ஆசீர்வாதம் இல்லை? உங்களை ரொம்ப நான் வாழ்த்துறேன், உங்களை ரொம்ப நான் மதிக்கிறேன். 100 வருஷம் நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆமாம் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் பண்ணுறது இவருக்கு இல்லை, நித்தியத்திற்கு. இதெல்லாம் எழுதப்படும். வசனம் படிங்க சிஸ்டர், உட்காருங்க. 87:6 கூட படிங்க. தொகையிடுவார். 87:6 கடைசி சொற்றொடர் தொகையிடுவார் இருக்குதா பாருங்க. 87:6 அதில் ஒரு வார்த்தை இருக்குது, தொகையிடுவார். 87 ஜனங்களை பேர் எழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். எல்லாம் சொல்லுங்க, தொகையிடுவார். நீங்க 53 வாரம் வந்தீங்களே, அதெல்லாம் தேவன் தொகையிட்டு இருக்கிறார். வேற இங்கிலீஷ் பைபிள் வச்சுருக்கீங்களா? இங்கிலீஷ் பைபிள் டிவி அங்கே தான் வேலை செய்யுது, இங்கே வேலை செய்ய மாட்டேங்குது. இங்கே தான் நல்லா இருக்கும். ஆங்கிலத்தில் காட் ஆஸ் எ ரெக்கார்ட் அண்ட் காட் ஆஸ் எ ரெஜிஸ்டர். வேறு ஆங்கில வேதம் வைத்திருந்தால் 87ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் தமிழில் தொகையிடுவார், ஆங்கிலத்தில் காட் ரெக்கார்ட் அண்ட் காட் ரெஜிஸ்டர். நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்களோ அதெல்லாம் கர்த்தர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார். 53 வந்தீங்களே, அது இவர் ரெக்கார்ட் பண்ணாரா தெரியல. நாங்கள் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம், எங்களுக்கு வேறு அது வேலை இல்லை. ஆனால் பரலோகம் ரெக்கார்ட் பண்ணிக்குது. சொல்லுங்கள், தொகையிடுவார். சத்தமாக நீ இந்த வெயிலில் வந்தீங்களே, மழையில் வந்தீங்களே, புயலில் வந்தீங்களே, நீந்தி வந்தீங்களே, இந்த கடல் மாதிரி தண்ணியில் வந்தீங்களே, இதெல்லாம் கர்த்தர் தொகையிடுவார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நாங்கள் தொகையிடுறோமே இல்லையோ, இங்கிலீஷ் ரொம்ப அழகாக போட்டிருக்கோம். இங்கிலீஷில் வச்சுக்கிறீங்களா? காட் ஆஸ் எ ரெக்கார்ட் அண்ட் காட் ஆஸ் எ ரெஜிஸ்டர். சொல்லுங்கள், தொகையிடுகிறார். இந்த புதிய மாதத்தில் சகரியான் புஸ்தகம் எல்லாம் சொல்லுங்கள், நான் உனக்கு நான் செய்வது என்னவென்றால், ஒரு 7 காரியங்களை வேகமாக சொல்லி முடிக்கிறேன். நான் உனக்கு சொல்லுங்கள், நான் உனக்கு. போதுமா? இதை விட என்ன வேணும்? இந்த வார்த்தை எல்லாரும் சொல்ல முடியாது.
நாம் துணை என சொன்னவர்கள் நம்மை நட்டாரில் விட்டுருவாங்க. ஆனால் இவர் மட்டும் கடைசி வரையும் கூடவே வருவார். கல்லறையில் என் கூடவே இருப்பார். ஆமேன்னு சொல்லுங்க சத்தமா. உலகத்திலே சொல்கிறான் கடைசி வரை யாரோன்னு, ஆனால் கடைசி வரை இவர் கூடவே வருவார். பாட்டெல்லாம் பாடுறோம், என் கூடவே இரும். என் கூடவே இருப்பது மட்டுமல்ல, கல்லறிலும் கூட இருப்பார். கருவில் இருந்தவர் கல்லர் வரைக்கும் இருப்பார். சொல்லுங்க, கருவில் இருந்தார். சத்தம் இருந்தாரா? இல்லைன்னா இப்படி நம்ம இன்னைக்கு இருக்க மாட்டோமே. என் கருவில் என்னை கண்டவர். என் அதாவது இந்த 139 சங்கீதத்தில் ஒன்றும் இல்லாத போதே கண்டாராம். எப்படிங்க? ஒன்றும், இந்த வசனம் படிச்சிருக்கீங்களா? ஒன்றும் இல்லாத போது எடுத்து படிப்பீங்களா? ஒன்றும் இல்லாத போது அந்த வார்த்தையை மட்டும் படிங்களா? 139:16 நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, சாரி, ஒன்றும். என் கருவை உன்னுடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் சொல்லுங்க, இல்லாத போதே. ஒன்றும் இல்லாத போது. சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. வசனம் போடுறீங்களா? வசனம் போட வருதா? வசனம் வருதா? வரலையோ? சொல்லுங்க, ஒன்றும் இல்லாத போது. சத்தமா சொல்லுங்க. கடை இல்லை, ஒன்றுமே இல்லை, ஆனால் ஒன்றும் இல்லாத போது என்னை பார்த்தாரு. புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி நீங்கள் எங்களை பார்க்கறதுக்கு காரணம் தெரியுமா? நாங்கள் பாஸ்டர், ஆங்கிலம் புரிந்தவர்கள். பொசிஷனும் இல்லை, பொசிஷனும் இல்லை. தமிழ் புரியுது, ஆங்கிலம் புரிய நினைக்கிறேன். பொசிஷனும் இல்லை, பொசிஷனும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இல்லாத போதே என்னை பார்க்குறாருன்னா இன்றைக்கி என்னை பார்க்க மாட்டாரா? ஆமாம், இவ்வளோ கஷ்டப்பட்டு சபைக்கு வரீங்களா? உங்களை பார்ப்பாரா? பார்க்க மாட்டாரா? ஒன்றும், இன்னொரு முறை ஒன்றும் ஒன்றாகிலும் இல்லாத போதே. சத்தமா சொல்லுங்க, ஒன்றாகிலும். ஐயா புரியுதா உங்களுக்கு? ஒன்றுமே இல்லை என்கிட்ட, ஒன்றுமே இல்லை. ஐ எம் ஜீரோ. ஒன்றும் இல்லாத போது என்னை பார்த்தவர் இப்போ என்னை பார்க்க மாட்டாரா? அவரை ஆராதிக்கிறனே, அவருக்கு ஊழியம் செய்கிறனே, அவரை துதிக்கிறனே, அவரை பாடுறனே. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஐயா சொன்னார், நான் ஏறக்குறைய ஒரு 80லிருந்து இன்னை வரைக்கும் ஐ ட்ராவல் எவ்ரிடே. ஒரு மாதத்துக்கு இவ்வளோ லட்சங்கள் போகிறேன். இப்போ சமீபத்தில் நான் டென்மார்க், ஹாலண்ட் போயிட்டு வந்தேன். பலமுறை போயிருக்கிறேன். சமீபத்தில் ஒரு சம்பவம், 34,000 அடி உயரம் ஃப்ளைட்டு, ஏர் ப்ரெஷர் 10,000 அடி கீழே வந்துடுச்சு. 34 அடிங்கிறது 10 அடி எங்கே இருக்குது தெரியுமா? நான் நினச்சிட்டேன், அந்த டர்புலன்ஸ் சொல்லுவாங்க, ஃப்ளைட்டில் போனவங்க தெரியும், அது மேகங்கள் அடிக்கும், அப்படியே ஆடும், அது மேலும் கீழே போயிட்டு வரும். அந்த ஏர் ஹோஸ்டஸ் சர்வ் பண்ணுறாங்க, அந்த லேடி அப்படியே மல்லாந்து விழுந்து போச்சு. கீழே மேலே போகுது ஃப்ளைட்டு. எனக்கு ஒன்றுமே புரியல. ஒன்று பண்ணேன், என் பேர் எழுதி என் பேக்கெட்டில் வச்சுக்கினேன். புரியல, என் பேர் எழுதி, ஏன்னா பாஸ்போர்ட் வந்து மேலே இது இருக்குது, அதில் இந்த டிக்கில் என் பேர் எழுதி என் பேக்கெட்டில் வச்சுக்கினேன். ஏன்னா யாருன்னு தெரியணுமே. அப்படிப்பட்ட நிலையிலும் கர்த்தர் கூட இருந்தார். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள், நான் உனக்கு செய்வது என்னவென்றால், எல்லாம் சொல்லுங்கள், தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டிருந்த என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை இந்த மாதத்திலே கர்த்தர் விடுதலை பண்ண போகிறார். ஆமீன். நான் வரும்போது பாஸ்டர் அந்த வார்த்தையை சொன்னாங்க. அது எப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல, எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல. வரும்போது இந்த வார்த்தையை சொன்னாங்க ஜெபத்தில், அவங்க உன்னை விடுதலை பண்ணுகிறேன். இன்னொரு மாதிரி எல்லாம் சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள், நான் உனக்கு செய்வது என்னவென்றால். அப்படின்னா எனக்கு செய்ய வேணும் என்கிற எண்ணம் அவருக்குள்ள இருக்குது, அதுவே போதும். போதாதா? சத்தமாக சொல்லுங்கள், எனக்கு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம். கவனிங்க, எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். சத்தமாக, எனக்கு என்ன செய்ய வேணும்னு ஒரு சின்ன கேள்வி. இந்த பிள்ளைக்கு என்ன தேவை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தமிழில் ஒரு அழகான வசனம் இருக்குது, மத்திய 6:8. அதாவது, இன்னது தேவை என்பதை முன்னமே அறிந்திருக்கிறார். என்னது தேவை என்பதை சத்தமாக சொல்லுங்க. என்ன பாருங்க எல்லாரும், அந்த வார்த்தையை சொல்லுங்க இன்னொரு முறை. இன்னது தேவை என்பதை, தேவை எப்போ தெரியும்? சூப்பர், நீங்கள் டீச்சரா? தேவை எப்போ தெரியும்? பல் விளக்கும் போது தான் தெரியுது, காஃபி போடும்போது தான் தெரியுது, காப்பி தூள் இல்லைன்னு. நமக்கு தேவை வரும்போது தான் தெரியும். வசனத்தை படித்து பாருங்க. இன்னது தேவை என்பது முன்னமே அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, இன்னது. சத்தமா சொல்லுங்க. இப்போ இந்த பொம்பளை பிள்ளை இருக்காங்க வீட்டில், எனக்கு 3 பொம்பளை பிள்ளைகள்.
அந்த பிள்ளைகளுடைய தேவையெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரியும், ஆனால் எல்லாமே எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், இன்னது தேவை என்பதை சொல்லுங்க. இன்றைய தேவையை நேற்று அறிந்திருக்கிறார். நம்ம அறிவோம், ஆனால் அதற்கேற்ற ஆயத்தோடு செய்வார். என்னால் அறிந்து கொள்ள தான் முடியும். அவர் அறிந்தும் செய்வார், அதற்கேற்றவனையும் செய்வார். சொல்லுங்க, நான் உனக்கு செய்வது. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஹலோ. அப்படியானால் நான் 3 காரணம் சொல்லுவேன் ஆங்கிலத்தில். அதாவது ஒரு நிச்சயம், அஷூரன்ஸ். 2வது அசிஸ்டன்ஸ். 3வது அக்யூட்டன்ஸ். தமிழில் புரியலனா கூட பரவாயில்லை. சொல்லுங்க, அவர் எனக்கு செய்ய விரும்புகிற காரியங்கள். இந்த புதிய மாதத்தில் யார் எனக்கு செய்கிறாங்களோ கர்த்தர் செய்வார். சொல்லுங்கள், எனக்கு செய்வார், என் பிள்ளைகளுக்கு செய்வார், என் குடும்பத்துக்கு செய்வார், எதிர்காலத்துக்கு செய்வார், செய்யக்கூடாதவளையும் செய்வார். எது சாத்தியமில்லையோ சாத்தியமாக்குவார், இது அசாத்தியமோ அதை சாத்தியமாக்குவார், எது கூடாதது கூட செய்வார். கரங்களை உயர்த்தி ஒருவருடைய எனக்கு எல்லாம் விரோதமாக இருக்கலாம். நான் ஒரு வார்த்தை சொல்ல நம்புகிறேன். என்ன பாருங்கள், எல்லாரும் பொதுவாக நாம் உண்மைகளை, அதாவது இப்படி சொன்னாலும் புரியும். நம்மளோட வாழ்க்கையில் பல காரியங்கள் உண்மை. இப்போது ஐயாவுக்கு பலவீனம், இப்போ எங்களுக்கு நிறைய பலவீனம் இருக்குது. பலவீனம் மத்தியில் தான் ஊழியம் பண்ணுறோம். ஆனால் இந்த உண்மைகளை பொய்யாக்கும் வல்லமை இந்த சத்தியத்துக்கு உண்டு. இப்படி சொன்னாலும் புரியும். மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது 400 500 என்னது சுத்தா புது அவங்களுக்கு ஹை கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்குது. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் இருக்கிறீங்க. அது உண்மை. ஆனால் அந்த உண்மைகளை பொய்யாக்கும் வல்லமை சத்தியத்துக்கு உண்டு. சொல்லுங்கள், ஃபேக்ட்ஸ் வேறு, ட்ரூத் வேறு. சொல்லுங்கள், உண்மைகள் வேறு, சத்தியம் வேறு. உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். 30 வருஷமாக பெதஸ்தாரும் குலத்தில் ஒருத்தர் இருந்தான். அவன் சொன்னதெல்லாம் உண்மை. உண்மையா பொய்யா? எத்தனை ஆண்டுகால உண்மை அது? சொல்வதெல்லாம் உண்மை. அவன் தான் சொன்னான். அதை புரியவே இல்லை. அவன் சொன்ன அத்தனையும் உண்மை. என்னை கொண்டு போய் விட நான் இறங்குவதற்கு முன்பாக அவன் சொன்ன எல்லாம் உண்மை. 38 ஆண்டு கால உண்மைகளை 38 செகண்டில் அவர் பொய்யாக்கிட்டார். கரங்களை தட்டி ஆமீன் சொல்ல மாட்டோமா? சொல்ல, 38 ஆண்டு கால உண்மை. பாருங்க, இப்போ ஒரு 2 மாதம் இருக்கும் ஐயா பலவீனம். இந்த 2 மாதம் பலவீனங்களே எங்களால் தாங்க முடியல. உண்மையா பொய்யா? இப்போதான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். பாவம், பாஸ்டமாக்கா நன்றி சொல்லுவோம். எல்லாம் ரொம்ப கஷ்டம். அது கடந்து போட தான் தெரியும். நான் 3 மாதம் படுத்த படுக்கையில் இருந்தேன். ஐ லாஸ்ட் மை ஸ்பீச். என்னுடைய பேச்சு திறன் கூட போயிடுச்சு. சர்ஜரி டாக்டர் மெடிக்கல் இருக்கிறவங்களுக்கு தெரியும். எனக்கு 2 மணி அனஸ்தீசியா கொடுத்துட்டாங்க. எனக்கு காலை 5 மணிக்கு எனக்கு சர்ஜரி அப்போலோ மருத்துவமனையில். அதுக்கு பிறகு அப்போ இருந்த ஒரு ஏடிஎம்கே மினிஸ்டருக்கு ஹார்ட் அட்டாக். ஸோ அவர் அட்டன் பண்ணாங்க. அவர் அட்டன் பண்ணி முடிக்கிறது சாயங்காலம் 5 மணி ஆச்சு. திரும்ப 5 மணிக்கு எனக்கு இன்னும் அனஸ்தீசியா கொடுத்தாங்க. இந்த 2 முறை கொடுத்ததுனால என்னுடைய குரல் வளை நொறுங்கி போச்சு. அப்படியே எனக்கு சர்ஜரி உள்ளே போயிட்டேன், ஆப்ரேஷன் தியேட்டரில் போயிட்டேன். எனக்கு அந்த கான்ஷியஸ் போயிடுச்சு. 5:30 மணிக்கு இன்னொரு அனஸ்தீசியா. ஸோ அந்த 2 முறை கொடுத்ததுனால மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் அது தெரியும் நினைக்கிறேன். எனக்கு அந்த குரல் வளை அப்படியே பாதிக்கப்பட்டுடுச்சு. ஐ லாஸ்ட் மை ஸ்பீச். இசைக்கு வசனம் இருக்குது, சில காலம் நீ ஊமையனாக இருப்பாய். லிட்டில் ஊமை. எழுத தான் தெரியும், எழுதுவேன், பேச்சே வர, அழுவேன். ஒரு ஊழியனுக்கு மூலதன்மை வார்த்தை தானே. காற்று வரும், ஆனால் பேச்சு வராது. ஆனால் அதெல்லாம் உண்மை. அந்த உண்மைகளை கர்த்தர் பொய்யாக்கிட்டார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஒரு நாளைக்கு 5 பிரசங்கம் பண்ணுறேன். இன்னைக்கு நான் சொல்ல இந்த கருத்து அதெல்லாம் உண்மை தான். சொல்லுங்கள், ஏழ்மை உண்மை, வறுமை உண்மை, என் புருஷன் சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை, என் வாழ்க்கை சரியில்லை, என் பொருளாதாரம் சரியில்லை, எல்லாம் உண்மை. அந்த உண்மைகளை பொய்யாக்கும் வல்லமை இந்த சத்தியத்துக்கு உண்டு. சொல்லுங்கள், ஃபேக்ட்ஸ் வேறு, ட்ரூத் வேறு. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இதெல்லாம் எல்லாம் உண்மை தான் சொல்கிறாங்க உலகம். இப்போ ஐயாவோட மெடிக்கல் ரிப்போர்ட், எங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் உண்மை தான். வி நெவர் டினை தட். ஆனால் அந்த உண்மைகளை எல்லாம் பொய்யாக்க. சொல்லுங்கள், நான் உண்மையின் அடிப்படையில் வாழவில்லை, சத்தியத்தின் அடிப்படையில் வாழ்கிறேன். நீ படிச்சிருப்பீங்கல்ல லூக்கால, அவர்கள் அறிந்தார்கள் ஆனால் கண்கள் மறைக்கப்பட்டது. அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. எல்லாம் சொல்லுங்கள், அவர் எனக்கு செய்வது என்ன குழி? அது தண்ணீர் இல்லாத 2 பேர் தான். ஒன்று எரேமியா, இன்னொன்று யோசேப்பு. இந்த 2 பேருமே என்ன சொல்லுங்கள், தண்ணீர் இல்லாத குழி. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் செய்தி ஒன்று வருது இல்லையா? 100 அடி, 200 அடி, 300 அடி. எவ்வளோ செலவில்லை, எத்தனை நாள் போராட்டம், புரியுதா இல்லைங்களா? 4 நாள் 5 நாள், கடைசியில் பிணமாக மீட்டான். சொல்லுங்கள், நான் ஒரு காலத்தில் அங்கே தான் இருந்தேன். சொல்லுங்கள் எல்லாரும், ஆழத்தில் தண்ணீர் இல்லாத குழியில்
வறுமையில், ஏழ்மையில், இல்லாமையில், கடனில், வேதனையில், அங்கலாய்ப்பில் அடுத்தவங்க பார்த்து தலைகுனிற அளவுக்கு இருந்தேன். இன்னைக்கு தலை நிமிர்ந்து பார்க்குற அளவுக்கு கர்த்தரை மாற்றிருக்கிறார். எங்கே தலை குனிந்து பார்க்கப்பட்டேனோ அந்த இடத்துல என்னை பார்க்குறார். சொல்லுங்கள், அந்த குழியில் என்னை ஒருத்தர் வந்து பார்த்தாரே. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அம்மா, இன்றைக்கி இருக்கிற உறவுகள்லாம் இன்றைக்கி வசதியால் வந்தது. பானையில் சோறுந்தால் பூனைகள்லாம் வரும். புரியவே இல்லை தம்பி, ஐயா உங்களை தான் சொல்கிறேன். பானையில் சோறு இருந்தால் எல்லா பூனையும் வரும். பானையில் சோறு இல்லைன்னா எந்த பூனையும் வராது. என்னத்தனை சொல்லுவாங்க, அவரா எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுது. அவரை சொந்த அண்ணனாக இருப்பான், சொந்த அப்பாவாக இருப்பார். அப்பாவே பையன் சொல்கிறான் அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுதுன்றான். இதுதான் உலகம். ஆனால் ஒன்றுமில்லாத போதே படித்தாங்க 119 சங்கீதத்தில். ஒன்றும் சத்தமாக சொல்லுங்க, சத்தமா சத்தமா. இந்த உருவமே இல்லை, இந்த அழகே இல்லை, இந்த அந்தஸ்தும் இல்லை, கலரும் இல்லை, கேஷும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒன்றும் இல்லாத போது நான் பார்த்தார். அவர் தான் கர்த்தர். ஒன்று சொல்லட்டுமா ஐயா, உங்களை பார்த்து கேட்குறேன். இன்றைக்கி வண்ணங்களை பார்த்து கல்யாணம் பண்ணீங்களா, எண்ணங்களை பார்த்து கல்யாணம் பண்ணீங்களா? புரியவில்லை, தமிழ் புரியலையோ? வண்ணங்களை பார்த்து பண்ணீங்களா, எண்ணங்களை பார்த்து பண்ணீங்களா? எனக்கு எண்ணமும் இல்லை, வண்ணமும் இல்லை, ஆனால் என்னை பார்த்தார். என்னடி பார்க்குறீங்க? இதெல்லாம் பார்க்குற மூஞ்சாவாக இருக்குது. சொல்ல, என்னை ஒருத்தர் கண்டார். எசேக்கியேல் 16 ரத்தத்தில் கிடக்கிற என்ன பார்த்தார் அவர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எங்கிருந்து? மிதிக்கப்படுறதுக்கு ஏதுவாக ரத்தத்தில். இன் இங்கிலீஷ் நாஸ்டி லைஃப், துர்நாற்றமான வாழ்க்கை, கேவலமான வாழ்க்கை. சொல்லுங்கள், கேவலமான வாழ்க்கை. சத்தமா சத்தமா. அதே உலகத்தில் நம்மளை பார்த்து கையெடுக்கிற நிலைக்கு கர்த்தர் மாற்றிட்டார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யோபின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். அநேகர் உடைய முகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள். யோபின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. அநேகர் உடைய முகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள். படிக்கிறீங்களா? யோபின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 16ஆம் வசனம். யோபு 11:16 சாரி 19. யோபு 11:19 2வது வரி. சொல்லுங்க, உங்களுடைய முகத்தை நோக்கி அநேகர். எல்லாம் சொல்லுங்க, படிங்க சிஸ்டர், படிங்க. அநேகர் உமது முகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள். போதும். உண்மையா இல்லைங்களா? ஹலோ, உண்மையா இல்லையா? சத்தமாக சொல்லுங்க. உங்கள்கிட்ட ஜெபம் பண்ண வராங்களா ஜனங்க? உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க வராங்களா இல்லைங்களா? என்னுடைய பார்க்குறீங்க தலைவலி என்ன சொல்கிறாங்க? சிஸ்டர் சிஸ்டர் கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு போங்க, இல்லை மந்திரிச்சிட்டு போங்க சொல்கிறாங்க இல்லைங்களா? யாரை யாரை? ஒன்றும் இல்லாத நம்மளை இப்படி தான் உங்களுக்கு அநேகர் இல்லை சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. அநேகர் என்ன பாருங்க. எனக்கு ஒரு ஆரம்ப நாட்களில் எனக்கு தீர்க்கதரிசன பைத்தியம். சிஸ்டர் கோச்சிக்க போகிறாங்க. நான் அங்கே எங்கெல்லாம் அங்கெல்லாம் ஓடுவேன். ஆரம்ப நாட்கள் தெரியாது, ஆள்லாம் பேர்லாம் வேணாம். ஒரு அம்மா சொன்னாங்க, தம்பி நீ ஒரு 8 வாரம் வரணுன்னாங்க. 8 வாரம் போனேன். ராயப்பேட்டை 8 வாரம். நான் இருந்து மண்ணடி நடந்தே போவேன், பஸ்ஸு காசு கிடையாது. 8 வாரம் போனேன். 8 வாரம் போன பிறகு அந்த அம்மா சொன்னாங்க, நீ தாறுமாறாக ஓடுகிற பெண்ணோட்டகம் அப்படின்ட்டாங்க. எப்படி இருக்கும் எனக்கு? அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு. அப்போ நினச்சிட்டேன், அதாவது தீர்க்க நல்லது தான், அது உண்மைதான். ஆனால் எந்த இடத்துல அப்படி சொன்னாங்களோ அதே இடத்துல அவனை அதே வீட்டில் என்னை பிரசங்கம் பண்ண வச்சுட்டார். புரியவே இல்லை. சொல்லுங்கள், அநேகர் இன்னொரு படிப்பாங்க பாஸ்டர்மா. அநேகர் உமது முகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் கரை சொல்லுங்க. தேவனே, அந்த கிருபை எனக்கு தாங்க. இதா சந்தோஷம் இல்லையா? நாங்களே உங்களுக்கு ஜெபம் பண்ணினா நீங்கள் எப்படி இப்போ ஜெபம் பண்ணுறது? ஒன்று சொல்லட்டுமா? அதாவது உங்கள் பாஸ்டர் தவிர யாரும் தலைமையில் கை வைக்கக்கூடாது. அப்படி வச்சாங்கன்னா 4 முடியும் போயிடும். என்னடி பார்க்குறீங்க? இந்த ஜனலுக்கு பைத்தியம். இந்த நேற்று கூட பாருங்கள், நேற்று ஜபம் நேற்று ஒரு இடத்துல ஜபம் நடந்தது பாருங்கள். நாங்கள் 1 மணிக்கு ஜபம் முடித்தா உங்களுக்கு முகம்லாம் மாறுது. அந்த ஆள் ராத்திரி 7 வரைக்கும் ஜபம் பண்ணுறாரு. க்யூவில் நின்று ஜபம் பண்ணிட்டு வராங்க. சத்தமாக சொல்லுங்கள், இதை விட மேலான ஜபம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. சத்தமாக சொல்லுங்கள், சொல்லுங்கள், எல்லோரும் வாயை திறந்து சொல்லுங்கள். அநேகர் தேவன் செய்யும் போது இது சாத்தியமில்லை, சாத்தியமாகும். வேகமாக சொல்லி முடிக்கிறேன். சொல்லுங்கள், தண்ணீர் இல்லாத குழியில் அடைபட்டிருக்கிற நான், என் குடும்பம், என் பிள்ளை, என் வேலை, என் தொழில், அத்தனை பேரையும் தேவன் இந்த ஏப்ரல் மாதத்தில் விடுவிப்பார். சத்தமாக சொல்ல, என்னை விடுவிப்பார், என்னுடையவர்களை விடுவிப்பார், என் குடும்பத்தை விடுவிப்பார். எங்கிருந்து?
எவ்வளோ ஆழம் தெரியாது. சொல்லுங்க, யாரும் வர முடியாத, யாரும் செய்ய முடியாத, யாரும் பார்க்க முடியாத ஒன்றை அவர் பார்த்தார். யோசித்து பாருங்க, தண்ணீர் இல்லாத குழியில் இருக்குது அவர் பார்த்தாரே. அவன் சொல்ல மாட்டீங்களா? என்ன சொல்லிப்பாங்க தெரியுமா? என்ன சொல்லிப்பாங்க? அது போயிடுச்சுங்க. அது எது எது அது போயிடுச்சு, வேஸ்ட்டு. எந்த இடத்துல வேஸ்ட்டுன்னு சொன்னாங்களோ அங்கே நம்ம பெஸ்ட் ஆக்கிட்டார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, வேர் மேன் ends there God starts. மனுஷன் எங்கே முடிக்கிறானோ அங்கே தேவன் ஆரம்பிக்கிறார். சொல்லுங்க, முடிந்து போன வாழ்க்கை, சத்தமாக சொல்லுங்க, முடிந்து போன வாழ்க்கை அதை கர்த்தர் ஆரம்பிச்சிட்டார். டாக்டர் சொல்லிட்டார்ல, முடிஞ்சு போச்சுங்க, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நம்ம வாழ்க்கை முடிந்து போன வாழ்க்கை. ஆனால் முடிந்து போன வாழ்க்கையில் ஒரு தொடக்கத்தை கொடுத்து நம்மளை இன்னைக்கு மேயர்களை உயர வச்சார். தம்பி கூட பண்ணார், உயரத்தில் உட்கார வைத்தீர்னு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, தண்ணீர் இல்லாத குழி. என்னங்க சொல்லுங்க எல்லாரும்? அதுவும் வெறும் குழி. சொல்லுங்க, எண்ணெய். அதில் ஒரு வார்த்தை போட்டு அடைப்பட்டிருந்தேன். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. இந்த ஓவர் டேங்கில் தண்ணி இருக்கும், ஆனால் பைப்பில் வராது. என்ன பார்க்குறீங்க? ஒவ்வொரு டேங்கில் தண்ணி இருக்கும், ஃபுல்லாக இருக்கும், ஆனால் டேப்பில் என்ன காரணம்? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள், திருமணம், வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், தொழில் எல்லாமே அடைப்பட்டது. திரும்ப சொல்லுகிறேன், அடைப்பட்ட வாழ்க்கையை திறக்கிற அவர் மட்டும்தான். சொல்லுங்கள், அடைப்பட்டிருக்கிற என்னை, என்னுடையவர்களை, அந்த என்னுடைய என்ற வார்த்தையில் என் தொழில், என் குடும்பம், என் பிள்ளை, எதிர்காலம், என் ஊழியம் அத்தனையும் அவர் விடுவிப்பார். கைதட்டி சொல்லுங்க, விடுவிப்பார். சொல்லுங்க, விடுவிப்பார். திருவிழா எல்லாம் சொல்லுங்க, இந்த உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே. சத்தமா சொல்லுங்க, இது அசட்டையும் பண்ண மாட்டேன், அற்பமாயும் எண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? என்னை விடுவிக்கிற உடன்படிக்கை. சத்தமா சொல்லுங்க, உடன்படிக்கை. உங்களுக்கு தெரியுமா உடன்படிக்கை அர்த்தம் தெரியுமா? ஒப்பந்தம் வேற, உடன்படிக்கை வேற. இப்போ இந்த பில்டிங் ஒருத்தர் கட்டியிருப்பார், இந்த சர்ச்சை, அது கான்ட்ராக்ட். அவங்க சொந்தக்காராக இருக்கலாம், தெரியல. நீங்கள் ஒரு பில்டிங் நான் கட்டுறேன், அந்த அந்த கான்ட்ராக்டர் எனக்கும் அந்த பில்டிங் கட்டி முடிக்கிற வரைக்கும் தான் உறவு. அதுக்கு என்ன தெரியுமா? கான்ட்ராக்ட். ஆனால் தேவன் சொல்கிறாரு அதுக்கு பேர் ஒப்பந்தம். ஆனால் இது என்னது? சத்தமா. ஒப்பந்தம் என்பது மனுஷனுக்கும் மனுஷனுக்கும், உடன்படிக்கை மனிதனுக்கும் தேவனுக்கும். ஒப்பந்தங்கள் குறுகிய காலம், உடன்படிக்கை நீண்ட காலம். ஒப்பந்தங்கள் கேன்சல் பண்ணலாம். இப்போ எனக்கு அந்த பில்டர் ஒத்து வரலன்னா ஐ கேன்சல். ஆனால் தேவன் சொல்கிறாரு, உன்னை கேன்சலே பண்ண மாட்டேன். நீ 1000 முரட்டாட்டம் பண்ணாலும், நீ 10 மணிக்கு சபைக்கு வந்தால் கூட உன்னை கேன்சல் பண்ண மாட்டேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? புரியுதா உங்களுக்கு? நேற்று ஒரு பாஸ்டரோட பேசியிருந்தேன், ஒரு பெரிய தமிழகத்தின் நம்பர் 1 பாஸ்டர். அவர் ஐயா எனக்கு பிறந்த நாள் அப்படின்னாரு. தமிழகத்தை ஒரு பெரிய நம்பர் 1 பாஸ்டர். அவர் என்னையா தீர்மானம் பண்ணீங்க? இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணையா. ராத்திரி 10-11 மணிக்கு ஃபோன் பண்ணார், ஜெபிக்க சொன்னார். என்ன ஜெபித்தேன், ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன் இன்றைக்கி பண்ணையா, தேவனை சந்தோஷப்படுத்துவேன், அவர் ஒரு நாள் துக்கப்படுத்த மாட்டேன்னு தீர்மானம் பண்ணிட்டேனாரு. நல்ல தீர்மானம் இல்லை? சொல்லுங்க, தேவனே. சத்தமாக சொல்லுங்கள், உங்களை துக்கப்படுத்தி சந்தோஷம் வாழ முடியாது. சொல்லுங்கள், இவங்களை துக்கப்படுத்தினாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது. எல்லா பாலைப்பிள்ளையும் சொல்கிறேன், பெத்த அம்மா அப்பா துக்கப்படுத்தி நீ சந்தோஷம் வாழவே முடியாது. சத்தமாக சொல்லுங்கள், ஆமீன் சொல்லுங்கள். பெத்தா தாய் தப்பனை துக்கப்படுத்திட்டு செய்ய முடியாது. அப்பா அம்மா துக்கப்படுத்தினாலே வாழ முடியாது. அப்போ ஆண்டவர் துக்கப்படுத்தினா கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். அப்பா அம்மா துக்கப்படுத்தினாலே, ரெண்டாவது ஊழியக்காரன் துக்கப்படுத்தக்கூடாது. அவர் பெருமூச்சு விட்டார்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதில்லை அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள், அவரை பார்த்து சொல்லுங்கள். ஒன்று இப்படி சொன்னாங்களுக்கு புரியும். நீங்கள் நீடித்திருப்பதற்கு உங்கள் தாய் தப்பனை கனம் பண்ணுங்க, நாங்கள் நீடித்திருப்பதற்கு எங்களை கனம் பண்ணுங்க. புரியவே இல்லை. நீங்கள் நீடித்திருப்பதற்கு உங்கள் தாய் தப்பனை, நாங்கள் நீடித்திருப்பதற்கு ஐயா உங்கள்கிட்ட நாங்கள் பணத்தை கேட்கல, பணத்தெல்லாம் கேட்கலைங்க. நீங்கள் சபைக்கு ஒழுங்காக வாங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆராதிங்க, தேவனுக்கு பிரியமாக இருங்க, அது எங்களுக்கு போதும். எங்களுக்கு கவர் அல்ல முக்கியம், அவர் தான் முக்கியம். புரியவே மாட்டேங்குது. எங்களுக்கு கவர் முக்கியம் இல்லைங்க. கவர் கிடைக்கணும்னா நிறைய வழி இருக்குது, ஆனால் கவர் அல்ல. சொல்லுங்கள், அவர் தான். சத்தமாக சொல்லுங்கள். ரைட், எல்லாம் சீக்கிரம் முடிக்கிறேன். சொல்லுங்கள், நான் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே. அதில் ஒரு வார்த்தை போட்டது, உன் உடன்படிக்கை. எல்லாம் சொல்லுங்கள், சத்தமாக சத்தமாக சொல்லுங்கள். அப்போ என் விடுதலை அவர் கையில் இல்லை, என் கையில். எல்லாம் கை நீட்டுங்க. சொல்லுங்கள், என் வாழ்க்கை என் கையில்.
என் எதிர்காலம் என் கையில். தமிழ் புரியுதா? ஸோ என் வாழ்க்கை அவர் கையில் இல்லை, என் கையில் தான். என் தீர்மானம், என் அர்ப்பணம், என் ஜப வாழ்க்கை, என் உறுதி, என் உத்தமம். சொல்லுங்கள், என் வாழ்க்கை என் கையில். தானியேலை பற்றி போட்டுருது, அவன் தன் இதயத்தில் தீர்மானம் பண்ணினான். அந்த தீர்மானம் தான் 240 நாடுகளுக்கு அவனை தலைவனாக மாற்றுச்சு. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? தானியேல் 1:8 சீக்கிரம் படிக்கணும், நேரம் ஆயிடுச்சு. தானியேல் 1:8, தானியேல் 1:8 சாரி 1:8 சாரி 1 கரெக்ட் தான். கடைசி வார்த்தை, தானியேல் கடைசி வார்த்தை பெற்று 4வது, தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று, தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு. நல்லா கவனிங்க, தன்னை என்ன பார்க்குறீங்களா? ஹலோ, இது வேற ஒரு செய்தி. இருப்பது அரண்மனை, இருப்பது அரண்மனை 5 ஸ்டார் ஹோட்டலோட பெருசு. ஆனால் அந்த அரண்மனையிலே எல்லாம் இருக்கிறது, புசிப்பு குடிப்பு எல்லாம் இருக்குது. ஆனால் ஒன்று சொல்லுங்கள், தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன். சொல்லுங்கள் எல்லாரும். வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் பயன்படுத்த மாட்டேன். கரங்களை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்கள். வாய்ப்பு இருக்குது, ஆனால் பயன்படுத்த மாட்டேன். என்ன பயன்படுத்த மாட்டேன்? புரியுதா உங்களுக்கு? நீங்கள் டாஸ்மாகில் வேலை செய்யலாம். எனக்கு நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், குருபாதன் அவர் பேர். பெங்களூரில் ஒரு காஸ்மாபாலிட்டன் கிளப்பில் ஒர்க் பண்ணுறார். பேர் குருபாதம். அவரை பற்றி ஒரு நாள் அவர் அந்த உடன்படிக்கையில் சொன்னார், ஐயா இவர் அந்த டியூட்டியில் இருந்தார்னா ஒரு சின்ன அவுன்ஸ் கூட குறையாதியான்னார். இவ்வளோ சாட்சி இல்லை? அங்கே சிஎம் வரார், எல்லோரும் வராங்க. அது பெரிய கிளப், அது பெங்களூரில். அந்த உடன்படிக்கையில் சொன்னார், இவர் இருந்தார்னா சின்ன ஒரு அவுன்ஸ் கூட குறையாதுன்னார். அந்த கிளப்பில், பாரில். எவ்வளோ பெரிய சாட்சி இல்லை? அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்ல விளங்குது அவங்கள எல்லாருக்கும். ஒரு பாரில், 5 ஸ்டார் ஹோட்டல் பாரில் ஒர்க் பண்ணுறாரு அவர். ஆனால் உடன்படிக்கையில் சொல்கிறாரு, அவர் டியூட்டியில் இருந்தார்னா ஒரு சின்ன அவுன்ஸ் கூட குறையாது பார்லன்றார். இந்த கணக்கில் எவ்வளோ பெரிய சாட்சி இல்லை? அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அவங்க பிள்ளைகள்லாம் இன்றைக்கி எங்கேயோ இன்னொரு லெவலில் இருக்கிறாங்க. ஒருத்தன் யூஎஸில் இருக்கிறான், ஒருத்தன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான். நான் சொல்ல வந்த கருத்து சொல்லுங்கள், தன் இதயத்தில் படிங்க எல்லாரும். தன் இதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு. என்ன பாருங்கள் எல்லாரும், நல்லா உட்காருங்க. அந்த தீர்மானம் 120 நாடுகளுக்கு அவனை அதிபதியாக மாற்றிச்சு. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? வேதம் சொல்லுகிறது, அவன் நாட்களில் அவன் காரியம் ஜெயமாக இருந்தது. எல்லாம் சொல்லுங்கள், காரியம் வேகமாக. ஒரு 7 காரியம் சொல்ல முடியும். நம்பர் 1 சொல்லுங்கள், சொல்லுங்கள் எல்லாரும் சொல்லுங்கள், தண்ணீர் இல்லாத குழி. சொல்லுங்கள், விடுதலை. சத்தமாக சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். ஆத்துமாவிலே, சரீரத்தில், குடும்பத்தில், என் தொழிலில். நீங்கள் எல்லாரும் பாருங்கள், நிறைய பேர் வாழ்க்கையில் நல்லா பாருங்கள், எல்லாரும் விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கையில். உங்களுக்கே தெரியும், இது வேணாம் நினைக்கிறீங்க, அதான் பண்ணுறீங்க. போய் பேசக்கூடாது, பேசிடுறீங்க. சொல்லுங்கள் எல்லாம், கரங்களை உயர்த்தி அந்த வசனத்தை கை வைங்க. தேவனே, நீர் கொடுக்கிற விடுதலையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுங்கள், எண்ணங்களில் விடுதலை, சிந்தையில் விடுதலை, பார்வையில் விடுதலை, என் பேச்சில் விடுதலை. ஆமேன். சொல்லுங்கள், விடுதலைன்னு சொல்லுங்கள். அடுத்தெல்லாம் சொல்கிறாருங்க, நன்மை. 12ஆம் வசனம் சொல்லுங்கள், நன்மை. அதில் இருக்குது, படிங்க சிஸ்டர், படிங்க. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்ப சொல்லுங்கள், நன்மைன்னு சொல்லுங்கள் எல்லாரும், கரங்களை உயர்த்தி. ஹலோ, உலகம் தரும் நன்மை, உழைப்பு தரும் நன்மை, உறவுகள் தரும் நன்மை, அதெல்லாம் கொஞ்சம், அதாவது அது கடுகளவு. தேவன் தரும் நன்மை கடலளவு. சொல்லுங்கள், உலகம் தரும் நன்மை அல்ல, உறவுகள் தரும் நன்மை அல்ல, தேவன் தரும் நன்மை. சொல்லுங்கள் எல்லாம் எப்படி சொல்லுங்கள், தேவன் தரும் நன்மை கடல் அளவு. மனுஷன் கொடுத்தா கடுகள், மாமியார் கொடுத்தா ரெண்டு பார்க்குறீங்க. மாமியார் கொடுத்தா, அன்றைக்கி நேற்று ஒரு வீட்டுக்கு போனேன், முந்தின நாள், போன வாரம். அந்த ஆள் சொல்கிறாரு, ரிட்டையர் ஆகிட்டார். மனைவி பாச பாரு, உங்கள் அப்பா கிட்ட கட்டில் ஆடுதுன்றார். இவரே ஆடுறார். என்ன அர்த்தம்? இன்னொரு கட்டில் வாங்கி தர சொல்கிறார். மனசாட்சி இல்லாத மருமகன்கள், புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னா மன்னிக்கணும். ரைட், சொல்லுங்கள் எல்லாரும், நன்மை. சத்தமாக சொல்லுங்கள். அது வார்த்தை போட்டுறது, நாளை அல்ல இன்றே. 3வது குறிப்பு 12, 3வது குறிப்பு 12 சாரி 13 சொல்லுங்கள், எனக்கென்று உன்னை பயன்படுத்துவேன். கரங்களை சொல்லுங்கள், எனக்கு அவருக்கு என்னை பயன்படுத்துவார். சத்தமாக சொல்லுங்கள். இதே சபையில் சொல்லுங்கள், இதே சபையில் என் தேவன் பயன்படுத்துவார். எல்லாம் சொல்லுங்கள், உமக்காக, உமக்கென்று, உடைய ஊழியத்திற்கென்று, உடைய ராஜ்யத்திற்கென்று,
உங்களுடைய சித்தத்துக்கு என்று என்னையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. நான் எங்கே இருந்தேன் குழியா? என்ன குழின்னு கேட்டேன். எவ்வளோ ஆழம் அது? அது 10,000 கொண்டு இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? மீட்பு குழுவினரே உதவி முடியாது, ஆனால் பரலோகத்தின் தேவன் உதவி செய்தார். சொல்லுங்க, பரத்திலிருந்து பதில் வரும் பரன் என்னை காக்க வல்லோ. சொல்லுங்க, அடுத்து சொல்லுங்க, அடுத்து சொல்லுங்க, அடுத்து 12ஆம் வசனத்தில் சொல்லுங்க, நானேற்றினார். சொல்லுங்க எல்லாரும், தந்திரியம். இன்னொரு மீனிங் சொல்லுங்க, குறிக்கோளோட. எல்லாம் சொல்லுங்க, இதுவரைக்கும் குறிக்கோளே இல்லை. ஐயா ஆண்களோட பேசுகிறேன் ஐயா, ஏதோ வந்தேன் போனேன். புரியுதா உங்களுக்கு? ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். அடுத்த ஒரு கேள்வி, ஜபத்துக்கு வரவங்களாம் கை தூக்குங்க. இந்த சபையில் ஜபத்துக்கு வரவங்கெல்லாம், ஜபத்துக்கு வரவங்க மட்டும், இவங்க தான் சபையின் பங்குதாரர்கள், மற்ற எல்லாரும் பார்வையாளர்கள். புரியவே இல்லை. ஜபத்துக்கு வராங்களே அவங்க தான் கிரிக்கெட் பிளேயர், மற்றவங்களாம் கிரிக்கெட் பார்க்க வரவங்க. இது ஈஸி. புரியவே மாட்டேங்குது. பார்க்குறது ஈஸியா, அதில் ஆடுறது ஈஸியான்னு கேட்டேன். சொல்லுங்கள். ஆடுகிறவர்கள்லாம் கரங்களை உயர்த்துங்க. ஆடுகிறவர் வீட்டில் ஆடுறது இல்லை, இங்கே ஆடுறது. ஜபத்துக்கு வரவங்க தான், அவங்க தான் பிளேயர். சொல்லுங்கள், நாங்கள் தான் பிளேயர். சொல்லுங்கள், நாங்கள் தான் பங்குதாரர், மற்றவங்களாம் பார்வையாளர்கள். என்னடி பார்க்குறீங்க? மறைச்சு பார்க்குறீங்க. டோன்ட் பி எ ஸ்பெக்டேட்டர், பி எ பார்ட்டேக்கர். சொல்லுங்கள், அவருக்கு என்று தலைமையில் கை வைங்க. சொல்லுங்கள், நிரப்புவார். அதுக்கு தான் வார்த்தை தான். சொல்லுங்கள், நிரப்புவார். சொல்லுங்கள், நிரப்பி, சத்தமாக நிரப்பி, ஆவியினால், வல்லமையினால், கிருபையினால், அன்பினால், சாந்தத்தினால், இரக்கத்தினால் நிரப்புவார். கரங்க சொல்லுங்க, நிரப்புவார். ஏன் தெரியுமா? அதுக்காகத்தான் என்னை தூக்கி எடுத்தார். எங்கிருந்து? சத்தமா எல்லாரும் பார்த்தாங்க, ஆனால் யாருமே நோபடி கேஷ். ஆமீன். என்ன படித்தாங்க? ரொம்ப கஷ்டம்தான் இது, ரொம்ப தேராது, ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒருத்தர் நம்மளை தேற்றிட்டாரு, ஒரு தூக்கி எடுத்தாரு, தோல் மேலே சுமந்தாரு. உலகம் மிதிச்சுது, ஆனால் தலைமையில் தூக்கி நம்மளை கொண்டாடுறார். சொல்கிறேன் இல்லை, இன்னும் அவளை தலைமையில் வச்சு கொண்டாடுற. என்னோட பார்க்குறீங்க? சொல்கிறாங்கல்ல, அவளை தலைமையில் வச்சு தூக்கி ஆடுறியேன்னு. ஹலோ, யார் தூக்கி ஆடுறாங்களோ இல்லை, அவர் எங்களை தலைமையில் வச்சுருக்கிறார். அவர் தலைமையில் வச்சிருக்கனால தான் இத்தனை ஆபத்துகளை கடந்து வந்திருக்கிறோம். கடந்தும் போகணும், வளர்ந்தும் போகணும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஐயா பயந்துட போகிறாரு. இதே சர்ஜரி என் நண்பருக்கு நடந்தது. சாமல் ராய் தெரியுமா உங்களுக்கு? இதே சர்ஜரி தான் அவருக்கு. எனக்கு 50 ஆண்டுகால நண்பர், ரொம்ப சூப்பர் பாஸ்டர், அவுட்ஸ்டாண்டிங் பாஸ்டர். அவர் அந்த அறுவை சிகிச்சை கை விட்டுடுச்சு, ஆனால் தேவன் அவரை தெரிந்து கொண்டார். அப்படின்னு சொல்லுங்க. நானேற்றினார், நிரப்பினார், நன்மைகளை தந்தார். இப்போ சொல்கிறாரு சொல்லுங்க. இப்போ சொல்கிறாரு அடுத்து 15 வசனத்தில் அடுத்து சொல்கிறாரு, உன்னை கிரேக்க தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்புவேன். எல்லாம் சொல்லுங்க. அது தெரியுமா? உன்னை மிகப்பெரிய ஞானி ஆக்குவேன். ஆமேன் சொல்லுங்க. அடுத்த வாசல் முடிக்கிறேன். சொல்லுங்க, பராக்கிரமசாலியை மாற்றுவேன். சத்தமாக சொல்லுங்க. பராக்கிரமசாலி ஆக்குவார். கரங்களை உயர்த்தி. ஐயா, கிதியோன் ஒரு கோழையானவன், பலவீன பயந்த சுபாவம். கிதியோனை பராக்கிரமசாலி ஆக்கிட்டு உங்களை ஆக்குவார். அடுத்து சொல்லுங்க, என் பட்சத்தில். எங்கே இருந்தேன், இப்போ எங்கே இருக்கிறேன்? முதல்ல எங்கே இருந்தேன், இப்போ எங்கே? சத்துங்க சொல்லுங்க. அவர் பக்கத்தில், அவர் பட்சத்தில். யூ நோ த மீனிங். பட்சம் சொன்னால் அதாவது எனக்கு சாதகமாக, எனக்கு ஆதரவாக, எனக்கு அடைக்கலமாக, எனக்கு எல்லாவற்றும் எல்லாமாக. சொல்கிறேன்ல, நேற்று வரைக்கும் என் கூட இருந்தா, திடீர்னு கட்சி மாறிட்டா. என்ன பார்க்குறீங்க? சொல்லுங்கள், அவர் என் கட்சியில் இருக்கிறார். சத்தமாக என் பட்சத்தில். யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் இருக்கிறாருமா. சத்தமாக கர்த்தர் இருக்கிறார். நீ யாரையும் காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்காதீங்க. இப்போது நான் ஒருத்தர் என் பட்சமாக சேர்க்கணும்னா கட்டாயம் அவருக்கு ஒரு பிளேட் பிரியாணி தரணும். புரியலைங்களா? அவருக்கு ஒரு பிளேட் பிரியாணி கொடுத்தா என் பட்சம் வருவார். இவர் 2 பிளேட் வாங்கி கொடுத்தா இவர் பக்கம் போயிடுவார். உலகம் அப்படி தான் நினைக்கல. அரசியல் கூட யார் காசு கொடுக்குறாங்களோ. இப்போ தான் உங்களுக்கு நேற்று வரைக்கும் அந்த சிஸ்டரோட நெருக்கமாக இருந்தாங்க. திடீர்னு ஒரு இடைவெளி வந்துடுச்சு. அவளா சொன்னால் அவள் தான் சொன்னாள். புரியவே இல்லை. சொல்லுங்கள், என் பட்சத்தில். யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, அவர் என் பட்சத்தில் நேற்றும் இருப்பார், இன்றும் இருப்பார், நாளையும் இருப்பார். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அது மட்டுமல்ல அடுத்தவா சொல்கிறாரு. சொல்லுங்க,
14 கடைசி வார்த்தை, சொல் என்னோட நடந்து வருவார். சத்தமா சுனாமியிலும் என் கூடவே வருவார். சத்தமா சொல்லுங்க. ஒரு சின்ன கேள்வி, ஒரு கஷ்டம்னா மனைவி போயிடுறாங்க, புருஷன் போயிடுறான், ஒன்றும் வேணாம், தலைவலின்னு சொல்கிறாங்க அந்த அம்மா. இந்த அம்மா இல்லை, ஒரு அம்மா. உடனே ஐயா சொல்கிறாரு, உங்கள் அம்மா வீட்டுக்கு போ. எதுக்கு? தலைவலி வந்தோடனே என்னது, சோறாக்கி போகிறதுக்கு அந்த மனைவி வேணும். தலைவலி வந்தோடனே, ஏம்மா பஸ் ஏற்றி விட்றேன், டிக்கெட் போட்டு தரேன், எங்கே போயிடு. இவெல்லாம் ஒரு புருஷன். ஆனால் சொல்லுங்கள், சொல் காற்றிலும் சுனாமியிலும், அந்த அழகான வசனம் சொல்லுங்கள், சொல் காற்றிலும் என்ன பாருங்கள், சொல் காற்றில் என்ன காப்பாற்றணும், அவரை காப்பாற்றுவோண்ணா. எப்படி பார்க்குறீங்க? சொல் காற்றுங்க, பெருங்காற்று, சுனாமி, என்ன காப்பாற்றுவோனா, இவரை காப்பாற்றுவோனா? நான் அவ்வளோ பெரிய உத்தமரா? தேவன் சொல்கிறாரு, அந்த சொல் காற்று உன் கூடவே வருவேன். கரங்களை உயர்த்தி. எல்லாம் டயர்ட் ஆகிட்டீங்க, சொல்லுங்கள், சொல் காற்று தான், சுனாமி தான், என் கூடவே வருவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னொன்று சொல்கிறேன், அந்த சொல் காற்று அவரை பாதித்த பிறகு தான் அது என்னை பாதிக்கும். என் கூடவே வருவார். கொந்தளிக்கிற அலைகள், சூறாவளி, சுனாமி என் கூட வருவார். ஆமென் சொல்லுங்க, கூடவே வருவார். கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கடைசியாக அடுத்து 15 வசனத்தில் சொல்லுங்க, என்னை களிப்பினாலே என்னை ஆரவாரம் செய்ய வைப்பார். சிஸ்டர் படிக்கிறீங்களா? படிக்கிறீங்களா? கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். 15 4வது வரி சொல்லுங்க, களிப்பினால் அவர்கள் குடித்து களிப்பினால் அந்த குடியில் அந்த சொல்லுங்க, என்னை களிப்பினாலும், அதாவது ஆரவாரத்தால் என்னை நிரப்புவார். சொல்லுங்க, களிப்பினாலும் ஆரவாரத்தினாலும், எல்லாம் உங்கள் தலைமையில் கைவிங்க, சொல்லுங்க, நிரப்புவார். சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. இப்போ என்ன பாருங்க, முதல்ல தண்ணிக்குள்ள இருந்தேன், இன்னைக்கு பலிபீடத்துக்கு வந்துட்டேன். கை தட்டி அதில் இருந்து பாருங்க, படிங்க செஞ்சா. பலிபீடத்தின் மேல் இதுதான், பலிபீடத்தின் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. அன்னைக்கு தண்ணிக்குள்ள இருந்தேன். சத்தமா உங்களை பார்க்கும்போது எனக்கு ஏஞ்சலை பார்த்து எல்லாம் தேவத்துவனை பார்க்குற மாதிரி இருக்குது. சொல்லுங்க, பலிபீடத்தில். கடைசி ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கடைசியாக 1:16 கடைசி வார்த்தை, எழுந்திருந்து சொல்லுங்க, அவருடைய கிரீடத்தில் இருப்பேன். படிங்க சிஸ்டர், அவருடைய கிரீடத்தில் பதிந்திருப்பேன். அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதித்திருப்பார்கள். ஹலோ, பதித்திருப்பான்னு தெரியுதா? இட் இஸ் ஃபிக்ஸ்ட், இட் cannot be மூவ். இதெல்லாம் எடுத்துடலாம், இந்த டேபிள் சேர் எல்லாம் எடுத்துடலாம், இந்த கீபோர்டெல்லாம் எடுத்துடலாம், இந்த வீடியோ கேமராலாம் எடுத்துடலாம். ஆனால் அந்த கட்டடத்தை எடுக்க முடியாது. ஏன்னா இட் இஸ் ஃபிக்ஸ்ட். சொல்லுங்கள், எங்கேருந்து எங்கே? இப்போ எங்கே? யாருடைய கிரீடம்? உங்கள் கிரீடமா? இது அட்டையா? அட்டையா? கிறிஸ்மஸில் பசங்க நடிக்கிறாங்களா அதுவா? இல்லைங்க, அவருடைய கிரீடம், அவருடைய கிரீடம், அவருடைய கிரீடம். இப்போ எங்கே கொண்டு வந்துட்டார்? இப்போ என்ன முதல்ல எங்கே பார்த்தாங்க? எப்படி பார்த்துச்சு உலகம்? இப்போ எப்படி பார்க்கணும்? எழுந்து சொல்லுங்கள், எழுந்து சொல்லுங்கள், அப்படி பார்க்க சொல்லுங்கள். சொல்லுங்கள், என் ரேஞ்சு மாறிடுச்சு, என் லெவல் மாறிடுச்சு, என் இடம் மாறிடுச்சு, நானே மாறிட்டேன். இப்போ எங்கே இருக்கிறேன்? எங்கேருந்து? ஃப்ரம் பிட் நவ் இந்த பேலஸ். கிரீடம் யார் வச்சுருப்பா? கிரீடம் கர்த்தரா, ராஜா ராணி. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் கரங்களை உயர்த்தி. முதல்ல எங்கே இருந்தேன்? தண்ணீர் இல்லாத குழியில். இப்போ எங்கே? எல்லாம் சொல்லுங்கள், அவருடைய சொல்லுங்கள், எல்லாம் கரங்களை உயர்த்தி. நான் அவருடைய கிரீடத்தில் இருப்பேன். அவருடைய கிரீடத்தில் இருப்பேன். சத்தமாக தமிழில் ஒரு அர்த்தப்படுது, பதிந்திருப்பேன். யார் அசைக்க முடியாது. எல்லாம் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களா? இந்த புதிய மாதத்தில் சொல்லுங்கள், தேவன் எனக்கு செய்வது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், பதிந்திருப்பேன். அப்படியே கர்த்தர் செய்வாராக. காட் பிளஸ் யூ.